அத்தியாயம் 1. மேற்கு ஜன்னல் வழியாய் வெளிச்சம். சின்ன அறையின் கட்டில் மேல் குப்புறப்படுத்த அவன் முதுகில் ஜன்னல் கம்பிகளின் நீல நிழல்கள். குள்ள ஸ்டூலின் மேல் ஆஸ்ட்ரே ஹவுஸ்புல். அரை காற்றில் சிகரெட் நெடி. 2 சைக்கிள் செயின் மூலையில் மண்பானை. கொடியில் லுங்கிகள், வலை பனியன்கள். அண்ணே அண்ணே! தொடர்ந்து கதவின் தட்டல். புரண்டு படுத்தான். யாரு? மீசை மண் பார்த்தது. கழுத்தில் தழும்பு. உங்களுக்கு ஃபோன். எழுந்தான். துண்டெடுத்து போர்த்தி கொண்டு கதவை திறந்தவன் மரப்படிகளில் இறங்கின லாட்ஜ் பையனின் முதுகை பார்த்தான். இறங்கி வந்து கண்ணாடி மேஜையில் இருந்து போனை எடுத்து, ஹலோ, தூக்கமா? முழிச்சாச்சு, சொல்லுங்க சார். ஒரு சிக்கல் திடீர்னு. ரயில் டிக்கெட் கிடைக்கலையா? நமக்கு அதெல்லாம் ஒரு சிக்கலா? பின்ன ஊட்டி பயணம் நிச்சயம்தானே? அதிலே மாற்றமே இல்லை சிவா. நாளைக்கு புறப்படுறதுதான். நடுவில் நம்ம நகமே கண்ணை குத்தும் போலிருக்கு. யாரு? பாலா. பாலாவா? நிஜமா? இன்னும் உறுதியா சொல்ல முடியல சிவா. என்ன சொல்றான்? சொன்னாதான் தேவலையே. என்ன செய்யறான்? அதான் தெரியணும். நடவடிக்கைகள்ல கொஞ்சம் பிசிறடிக்குது. தப்பாச்சே. குருவுக்கு தெரிஞ்சா விசாரணையே கிடையாது சிவா. உடனே உடம்புல பொத்தல் தான். பாலாவுக்கும் தெரியுமே இது. பின்னணியில ஒரு சப்போர்ட்டு. யாரு? ஸ்வர்ணா. தெய்வீக காதல்னு 105 டிகிரி ஜுரத்துல பாலா உளர்வானே, அவதான் ஸ்க்ரூ கொடுக்குறா. என்னன்னு அதை தெரிஞ்சுக்கதான் சிவாவுக்கு ஃபோன். நேரா போய் குட்டியை அள்ளிக்கிட்டு வந்துடவா? நெருப்பு குச்சி காட்டினாலே கருகிடும். மல்லிகைப்பூ உடம்பு, பாவம். முரட்டுத்தனமும் உதவாது சிவா. அழுத்தக்காரி. என்ன செய்ய சொல்றீங்க? உளவுக்கு வந்தனை செய்வோம். செஞ்சிடுவோம். ஊட்டி புறப்படுறதுக்கு முன்னாடி உங்க டவுட் எல்லாத்துக்கும் பதில் சேகரித்து சொல்லிடுறேன். சரிதானே? சிவாவுக்கு இன்னொரு பேர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். குரு கிட்ட சொல்லி பாராட்டு பத்திரம் வாங்கி தரேன் உனக்கு. வச்சிடவா? ரைட்டு என்று வைத்தான். ஒல்லியான மேனேஜர், எப்போ காலி பண்ண போற என்றார். செத்ததுக்கு அப்புறம் என்று சொல்லிவிட்டு படிகளில் ஏற, மேனேஜர் பக்கத்தில் ஓசி பேப்பர் படிப்பவனிடம், சரியான ரோதனை சார் இவனோட. பக்கா ரவுடி. தப்பு தண்டா என்னென்னவோ அத்தனையும் ஐயாவசம் உண்டு. காலி பண்ண மாட்டேங்கிறான். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. ஏரியா இன்ஸ்பெக்டரும் இவனும் சேர்ந்து ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அப்பால யார்கிட்ட போய் சொல்றது? புரியல என்றார் கவலையாய். அறைக்கு வந்த சிவா கைலி உதறி பேண்ட் அணிந்தான். கண்ணாடி பார்க்காமல் தலை சீவினான். செருப்பணிந்து புறப்பட்டான். வெளியேறும் முன் மேனேஜரின் ஓட்டை பாக்கெட்டுக்குள் உரிமையாய் கைவிட்டு தீப்பெட்டி எடுத்து சிகரெட் பற்ற வைத்து கொண்டு, அன்னிக்கு உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துச்சே, அதான் உன் பொண்ணா என்றான். ஐயோ, அவ என் கொழுந்தியா. இதை பார்ப்பா. நீ வா போ. நான் கேட்கவே இல்லை. பர்சனலாக தலையை நீட்டாத சொல்லிட்டேன். சிரித்து கொண்டு வெளியே வந்த சிவா ஆட்டோவை அணுகினான். அத்தியாயம் 2. நரைமுடி இல்லாத வானம். ஆனால் ஏராளமாய் நட்சத்திர பெண்கள். ஹோட்டல்களில் கழுவி தள்ளினார்கள். நாற்காலிகள் மேஜைகளின் மேல் சிரசாசனம் செய்தன. ஆட்டோக்களில் மீட்டருக்கு மேல் பேரம். அந்த தியேட்டர் வாசலில் வெற்றிலை போட்ட கருப்பு பெண் இடுப்பில் இருந்து எடுத்து கருப்பு டிக்கெட் விற்று கொண்டிருந்தாள். உள்ளே உள்ளத்தை அள்ளித்தா 2ஆம் காட்சியின் துவக்கத்திற்கு முன்னதாக ரயில் என்ஜினின் சக்தியை பெறுவதற்கு என்ன குடிக்க வேண்டும் என்று சிபாரிசு செய்து கொண்டிருந்தார்கள். லோ கிளாஸில் சிகரெட் புகை, எக்ஸாஸ்டர்களின் மெதுவான சுழற்சி. கதவை திறந்து உள்ளே வந்தான் ஓர் இளைஞன். டிக்கெட்டில் டார்ச் அடித்து பார்த்து E7க்கு ஒளியில் வழிகாட்டப்பட்டான். படிப்படியாக இறங்கி கார்பெட்டில் நடந்தான். ஒரு பெண் நிர்வாணமாக குளிப்பதை திரையில் கழுத்து வரை காட்டிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த செகண்டில் சுத்தமாக சில்க் உடுத்தி ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டில், நான் இந்த சோப்பை விரும்புவதற்கு காரணம் என்று அந்த மார்க்கெட் இழந்த நடிகை சொல்லிக் கொண்டிருக்க, இவன் காலை மிதித்துவிட்ட அந்த கண்ணாடி பெண்ணிடம் சாரி சொல்லிவிட்டு மேலும் தத்தி தத்தி 7ல் அமர்ந்தான். சாய்ந்தான். 8 பக்கம் திரும்பினான். எப்படி இருக்க ஸ்வர்ணா என்றான். அப்படி கேட்கப்பட்ட ஸ்வர்ணா திரையொளியின் பலவீனத்திலும் டால்பின் மீன் போல பூரண போஷாக்காய் தெரிந்தாள். சுடிதாரில் இருந்தாள். நீரின் துளியளவு பொட்டு. காதருகே எடுத்துவிடப்பட்ட ஒற்றை கூந்தல் சுருள். மடிப்பில்லாத கழுத்தில் ஒற்றை செயின். அந்த வரிசை பூரா வாசனை பரப்பி கொண்டிருந்தாள். இவன் கேள்விக்கு மௌனமாக இருந்தாள். உதடுகளில் சிக்லெட் மெல்லல். உன்னத்தான் கேட்குறேன் என்று தொடையில் கை வைத்தான். சு என்று விளக்கினாள். சைடில் முறைத்தாள். பேசேன் ஸ்வர்ணா. என் பேர் நினைவில் இருக்கா பாலா என்றால் தனிந்த குரலில். என் சூழ்நிலை தான் உனக்கு தெரியுமே, அதுக்காக? சாச்சா, உன்னை மறந்துடுறதா முடிகிற காரியமா? 15 நாளாச்சு ஃபோனில் கூட பேசி. வாஸ்தவம், கொஞ்சம் பிஸி. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இவர்களின் பேச்சு கிசுகிசுப்பாக தொடர, சென்சார் சான்றிதழ் காட்டப்பட்டு முன் வரிசையில் 15 ரீல் என்று யாரோ படித்தான். பின் சீட்டுக்காரன் பாலாவின் தோலை தொட்டு, கொஞ்சம் தலையை குனிஞ்சுக்கிறீங்களா என்றான். குனிந்து கொண்டு ஸ்வர்ணாவின் புஜத்தில் லேசாக தலையை சாய்த்தான். சொல்லு ஸ்வர்ணா,
எதுக்காக இப்படி டிக்கெட் அனுப்பி இங்கே வர சொன்ன? எனக்கு படம் பார்க்குற மூடு இல்லை, வா போயிடலாம். வேணாம் பாலா, நாம சந்திக்க இதை விட சந்தேகமில்லாத ஒரு இடம் கிடைக்காது. படம் ஆரம்பிச்சாச்சு, நம்மோட பேச்சை யாரும் கவனிக்க போறதில்ல. சொல்லு பாலா, என்ன தீர்மானிச்ச? அவன் கையை பற்றினாள். எதை பத்தி? பஞ்சாப் தீவிரவாதிகள் பத்தி. கையை விடுவித்தாள். ஏய், கோவமா இருக்கியா? இல்ல, குளுகுளுன்னு இருக்கேன். ஸ்வர்ணா, ஓப்பனா சொல்லிடு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சந்தேகப்படுறியா? இல்லவே இல்லை. பின்ன என்ன அவசரப்படுற? கொஞ்சம் பொறுத்துக்கோ, 2 வருஷம் பொறுத்தாச்சு. அமைதியாய் இருந்தான் பாலா. எனக்கு கவலையா இருக்கு பாலா. என்ன கவலை? ஏற்கனவே பல கேஸ்களில் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. எந்த சமயமும் நீ மாட்டிக்கலாம். அது அவ்வளவு சுலபம் இல்லை. தன்னம்பிக்கை அவசியம். உங்ககிட்ட அது ஓவர். என்னதான் சொல்ல வர? ஒரு பெரிய தொகையோட சுத்தமாக விலகி வந்துடு. அதுக்கப்புறம் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். இதை பல தடவை சொல்லிட்ட நீ. ஒரு தடவை கூட இதுக்கு சரியான பதில் சொல்லலை. வாழ்க்கை பூரா தப்புகள் செஞ்சுக்கிட்டே ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே வாழணும்னு உனக்கு தலையெழுத்தா? உன் பேச்சில் நியாயம் இருக்கு ஸ்வர்ணா. அப்பாடா, அதாவது உரைக்குதே. குரு ஒத்துக்க மாட்டார் ஸ்வர்ணா. ஏன்? மொத்தம் 7 பேர் நாங்க. யாரும் எப்பவும் விலகக்கூடாதுன்னு தீர்மானம். அப்படி விலகினா மனசு மாதிரி ஒரு கட்டத்தில் சப்ஜாடா எல்லாரையும் காட்டி கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம். நீ என்ன அடிமையா? கிட்டத்தட்ட. சொல்ல வெக்கமா இல்லை? உண்மைதானே ஸ்வர்ணா? என்ன உண்மை? திட்டம் ஒருத்தன் போடுறது, செயல்படுத்துறது 6 பேர். கடைசியில் இந்த 6 பேருக்கும் வெறும் 1000 2000. அவனுக்கு மிச்சம் பூரா. என்ன விகிதாச்சாரம் இது? தப்பு தொழிலையும் ஒரு நியாயம் வேணா? அது அப்படியே பழகியாச்சு ஸ்வர்ணா. எனக்கு தர்ற பணமே எதேஷ்டம். தனியால் தானே நான், செலவுகள் கம்மி. எத்தனை நாளைக்கு தனியால்? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறியா? நீ தான் ஆடுறியே. இல்லை, ஆட போகிறதில்ல. ஏன்? எனக்கு பிடிக்கல. எல்லாருக்கும் முன்னாடி ஆடுறதுக்கு வெக்கம் இருக்கிறதா பொய் சொல்கிறதா இல்லை. அதெல்லாம் மலையேறி போயாச்சு எப்போவோ. உணர்வுகள் மறத்து போச்சு. ஆனால் இந்த வாழ்க்கையை அழுத்து போச்சு பாலா. உன்னோட சேர்ந்து நான் வாழ போகிற ஒரு குடும்ப வாழ்க்கையை பற்றி நிறைய கற்பனை பண்ணி வச்சுருக்கேன். சொல்லு. 15 நாளில் கான்ட்ராக்ட் முடியும். இன்னும் 1 வருஷம் நீட்டிக்க சொல்கிறான். எனக்கு விருப்பம் இல்லை. இதோட கத்தரிச்சுக்க போகிறேன். அப்புறம் நேராக மும்பை. நீயும் வர்ற என் கூட. கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கேன். நீ ஒரு பெரிய தொகையோட வர்ற. நீட்டாக ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிற. நான் அதை கவனிச்சுக்கிறேன். உனக்கு சின்னதாக ஒரு பிஸ்னஸ், கச்சிதமாக ஒரு வாடகை வீடு, ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் கல்யாணம், அழகாக ஒரு பொண்ணு, அறிவாக ஒரு பையன் பெற்றுப்போம். சந்தோஷமாக இருப்போம். மனசு பூரா நிம்மதி 2 பேருக்கும். என்ன சொல்கிற? நினைக்க நல்லா இருக்கு. ஏன் செயல்படுத்த முடியாதா? யோசிக்கணும். எத்தனை மாதம்தான் யோசிப்ப? ஸ்வர்ணா, நீ நினைக்கிற மாதிரி எனக்குள்ளேயும் ஆசைகள் இருக்காதா? அடடே, இருக்கா என்ன? உன் சைடு ஓகே. கான்ட்ராக்ட் முடிஞ்சு உடனே புறப்பட்டுடுவ. நான் கலந்துக்கிறது கஷ்டம். என்ன கஷ்டம்? அனுமதிக்க மாட்டார் குரு. 7 பேருமே கல்யாணம் ஆகாதவங்க தானா? 6 பேர். மிச்சம் ஒருத்தன் பொண்டாட்டியை பறி கொடுத்தவன். நேராக பேசேன். எனக்கு தொழில் பிடிக்கல, கல்யாணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆகிடலாம்னு இருக்கேன். இது வரைக்கும் உழைச்சதுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்துடுங்க. நான் போயிடுறேன். சத்தியமாக எப்போவும் உங்கள் யாரையும் காட்டித்தர மாட்டேன். எப்படி வசனம்? குருக்கிட்ட 2 வார்த்தைக்கு மேலே பேசினதே இல்லை ஸ்வர்ணா. அப்போ குறுக்கு வழி சொல்கிறேன் கேளு. என்ன அது? சொல்லிக்காம விலகிடு. மும்பையில் லட்சம் முகங்கள். சுலபமாக நீ காணாமல் போயிடலாம். என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து. அதை அன்னைக்கு சந்திக்கலாம். குருவை உனக்கு தெரியாது ஸ்வர்ணா. ஸ்வர்ணாவையும் உனக்கு சரியா தெரியல பாலா. ஒரு விஷயத்த எலாஸ்டிக் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்காது. இங்கே பாரு, என்ன நீ நேசிக்கிறியா இல்லையா? எங்கே சத்தியம் செய்யட்டும்? சிரிக்க மூடு இல்லை பாலா. என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா இல்லையா? லட்சிய ஆசையே அதுதான். நான் சொன்ன நம்ம வாழ்க்கை திட்டம் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ துணிஞ்சிடு. சொல்லாமல் புறப்படுறதுக்கா? ஆமாம், கூடவே ஒரு பெரிய தொகையோட. அதுக்கு எங்கே போவேன்? கருப்பு பணத்தை பறி கொடுத்தவன் போலீஸ்கிட்ட போக மாட்டான் பாலா. அது மாதிரி தயங்கினாள். அது மாதிரி திருட்டு பணத்தை திருப்பி கொடுக்க திருடனும் போலீஸுக்கு போக முடியாது. என்ன சொல்கிற? அடுத்த திட்டத்தில் அடிக்கிற பணத்தோட பிச்சுக்கிட்டு வந்துடுன்னு சொல்கிறேன். நினைக்கவே பயமாக இருக்கு ஸ்வர்ணா. நினைக்கிற வரைக்கும் தான் பயம் இருக்கும் பாலா. செயலில் இறங்கிட்டா பயம் பறந்துடும். உங்கள் அடுத்த திட்டம் எங்கே? ஊட்டியில். என்ன திட்டம்? எஸ்டேட் ஓனர் முத்தையா பங்களா தான் குறி. ப்ளூ பிரிண்ட் எல்லாம் தயாராகிடுச்சு. முன்னேற்பாடு முடிஞ்சுது. நாளைக்கு பாதி பேர் இங்கேருந்து ஊட்டி புறப்படுறோம். 3ஆவது நாள் செயல்பாடு. வெரி குட். இதான் நீ செய்ய போகிற கடைசி குற்றம். இதோட நீ புறப்பட்டு எங்கே வர்ற, எப்படி வர்றன்னு கொஞ்சம் விரிவாக ஆலோசனை பண்ணிடலாம். இரு, நான் இன்னும் தீர்மானிக்கல. நீ தீர்மானிக்கிறதுக்குள்ள ஜெயிலுக்கு போயிடுவா பாலா. கஷ்டம் ஸ்வர்ணா என்னை பிடிக்கிறது. என்னை இத்தனை நெருக்கமாக நெருங்கின ஒரே உயிர் நீதான் என்று மறுபடி அவள் மடியில் கை வைக்க அவள் விளக்கவில்லை. பாலாவை அத்தனை நெருக்கமாய் நெருங்கின மற்றொரு உயிர் அவன் இருக்கைக்கு நேர் பின்னால் இருந்து கொண்டு தன் காதுகளை இன்னும் கூர்மையாக்கி கொண்டது.
பாலா சற்று சாய்ந்து அமர்ந்தவன் தன் தலையில் ஒரு முகம் இடறுவதை உணர்ந்து திரும்பி பார்க்க மஃப்ளர் கட்டிய அந்த பின் சீட்டினன் அவசரமாய் சாய்ந்து கொண்டு திரையை பார்த்தான். மரத்துக்கு மரம் காதலனும் காதலியும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். பாலா ஸ்வர்ணாவின் காதுக்கு குனிந்து, இங்கே பேச வேணாம், வா போகலாம் என்றான். இருவரும் எழுந்து நடந்து வெளியே வந்ததும் கேட் கீப்பரிடம், கதவை திறப்பா, நாங்கள் போகணும் என்றான். இப்போதானே சார் படம் ஆரம்பிச்சது, பார்க்கலையா? இல்லப்பா, அவசரம், கதவை தர. என்ன அவசரம்? இவளுக்கு பிரசவ வலி, அட திரையா. திறந்ததும் வெளிப்பட்டு சாலையின் பிளாட்பாரத்தில் வேகமாக நடந்தார்கள். ஸ்வர்ணா, நமக்கு பின்னாடி ஒரு ஆள் எல்லாத்தையும் கேட்டிருப்பானா? நிச்சயமா அவன் குரு அனுப்பின ஆள் தான். பாலா, நீ எல்லாத்துக்கும் பயப்பட ஆரம்பிச்சிட்ட. பசிக்குது, வா முதல்ல சாப்பிடலாம் என்று எதிர் ஹோட்டலை காட்டினாள் ஸ்வர்ணா. திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு அவளோடு நடந்தான் அவன். அத்தியாயம் 3. சென்னை மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி. சுசீலாவை அழைத்தான் பரத். எதுக்கு கூப்பிட்டீங்க என்று கேட்ட சுசீலா அணிந்திருந்த பனியனில் நத்திங் அஃபீஷியல் அபவுட் இட் எழுத்துக்கள் மின்னின. ஒரு சந்தோஷமான செய்திக்காக. கெஸ் பண்ணேன், பார்க்கலாம். லாட்ரி அடிச்சிங்களா? வாங்குற பழக்கமே இல்லை. பின்ன என்ன சொல்லுங்க. ஊட்டி போகிறேன். படவா, இது என்ன ஒருமையில் சொல்கிறீங்க? போகிறோம்னு சொல்லுங்க. ரீசண்டாக குன்னூர் கம்பெனி கேஸ் ஒன்று ஜெயிச்சோம் இல்லையா? அந்த பார்ட்டி விழா எடுத்து என்ன கௌரவிக்குது. ஹில்டாப் ஹோட்டலில் ரூம் 4 நாளைக்கு பர்மிஷன். பாவி, எப்போ? நாளைக்கு. அப்போ நான் என் கூட ஹோட்டலில் தங்குவியா? தங்கினது இல்லையா? நீ கட்டில்ல, நான் தரையிலங்கிற பிஸ்னஸ் நடக்காது. நான் கட்டில் மேலே படுப்பேன், சம்மதமா? தாராளமா, நான் தரையிலேயே படுத்துக்கிறேன். பாதி ராத்திரி எழுந்தா காந்தி தாத்தா சொன்னபடி நடந்துக்குவேன், சம்மதமா? நீளமா நகம் வச்சிருக்கேன், பல்லு கூட உறுதியாக தான் இருக்கு. காலேஜில் கொஞ்சம் கராத்தே கற்றுக்கிட்டதா ஞாபகம். நீங்கள் அவ்வளவு பலசாலியும் இல்லை. ஓகே, என் கற்பை நான் பத்திரப்படுத்திக்கிறேன். எனக்கும் டிக்கெட் எடுத்துக்கங்க. ஊட்டி போய் நாளாச்சு. என்ன சுசி பிடிவாதம் பிடிக்கிற? எனக்கு சில பர்சனல் என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு. என்ன அது? என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை சந்திக்கணும். அங்கே தான் இருக்காங்க. அவங்களோட பேசணும், சுற்றணும். இதில் என்ன பர்சனல்? சுசி, நான் படித்தது கோ எஜுகேஷன் காலேஜில். வாத்தியாரே, அப்போ கண்டிப்பாக நான் பயணத்தில் உண்டு. ஊட்டியோ குளிர் பிரதேசம். ஜில் தட்டி போய் எசகு பிசக ஆயிட்டா என்னால் காலம்பூரா சக்களத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக வந்தே ஆகணுமா? ஆமாண்டா. என்னது? அப்படி சொன்னாதான் உங்களுக்கு உரைக்கும் என்றாள். அத்தியாயம் 4. ஊட்டி. மலைகளுக்கு தொப்பிகளாய் உறைந்த பனி. ஜன்னல் கண்ணாடிகளில் நீர் வரிகள். சாலைகள் ஈரம் உலராமல். அந்த பாறைகளின் மத்தியில் ஆர்கிடெக்டுகள் மண்டையை உடைத்து கொண்டு யோசித்து கட்டின 4 மாடி கட்டிடம் ஹில்டாப் ஹோட்டல் என்று உச்சந்தலையில் எழுதியிருந்தது. வட்டாரத்தில் மரங்களைத் தவிர வேறொன்றும் காணோம். 3வது ஃப்ளோர் அறை எண் 42இல் ஜன்னலோரமாய் வசதியான சாய்வு நாற்காலியில் அமர்ந்து சிகரெட்டை ஆழமாக சுவாசித்து கொண்டிருந்தான் குரு. ஏர் கண்டிஷனர் காற்றில் வெப்பம் நிரப்பிக் கொண்டிருந்தது. ட்ரேயில் பீங்கான் கிண்ணத்தில் சூடாய் பச்சை பட்டாணி சுண்டல் ஸ்பூன் சகிதம் காத்திருக்க வெளிதேச விஸ்கி அளவு குறைந்திருந்தது. குரு ஜன்னல் வழியாக பார்த்தான். வானம் பிரகாசம் குறைத்திருந்தது. மேகங்களுக்கு ஜலதோஷம். எந்த நேரமும் தும்மலாம் போல் இருந்தது. தூரத்தில் பசுமை புரட்சியில் தேயிலையும் காப்பியும் தீவிரமாய் ஈடுபட்டிருந்தன. ஹோட்டலின் பின்புறத்தில் 300 அடிகளுக்கு அந்த பக்கம் சரேல் என்று வழிந்த பள்ளத்தாக்கு. அதில் விசிலடிக்கும் காற்று, தலையசைக்கும் மரங்கள். கதவில் ஒற்றை தட்டல். எஸ் என்றான் குரு. கதவு திறந்து உள்ளே வந்தான் கிருஷ்ணன். ஸ்வெட்டர் அணிந்திருந்தான். கழுத்தில் சிவப்பு மஃப்ளர். புருவங்கள் இணைந்திருக்க அடர்த்தியான மீசை. வா கிரிஷ், உட்காரு. எதிரே அமர்ந்து அவனாக கோப்பையில் விஸ்கி ஊற்றி கொண்டான். என்ன, எல்லாம் பர்ஃபெக்ட் தானே? 100%. நாளன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் அவங்க புறப்படுறாங்க. மாருதி வேன் TN 018764. டிரைவரை சேர்க்காம 5 பேர். அதில் ஒரு பெண், மிச்சமெல்லாம் ஆம்பளைங்க. போச்சுடா. ஏன், என்ன குரு? இப்போ நமக்கு பொம்பளைக்கு எங்கே போகிறது? கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் கையோட கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். வாசலில் நிற்கிது. கூப்பிடட்டுமா உள்ள? இரு. பொண்ணு யாரு? டாக்ஸி தான், பிரைவேட் வண்டி இல்லை. நம்பலாமா? தாராளமா. எப்படி சொல்கிற? பழக்கம்தான். ஊட்டி வரப்பெல்லாம் குளிர் காயறதுண்டு. நேர்மை இருக்கும் வார்த்தையில். வர சொல்லு. கிருஷ்ணன் எழுந்து வெளியே போய் அவளுடன் உள்ளே வந்து கதவை சாத்தினான். அவள் சேலை கட்டியிருந்தாள். ஜாக்கெட் விசாலமாய் காற்று போக வர சௌகரியமாய் தைத்து போட்டிருந்தாள். கண்களில் வா இருந்தது. உதடுகளில் தொழில் திறமைக்கான அத்தாட்சி தெரிந்தது. உன் பேர் என்ன என்றான் குரு. நிர்மலா. நிஜ பேரா? வச்சுக்கிட்டது. வச்சது மறந்து போச்சு. உக்காரு. விஸ்கி சாப்பிட்றியா? சோடா வேணும், தனியாக சாப்பிட்றதில்ல. குரு கிருஷ்ணனை பார்த்து, ரூம் சர்வீஸை கூப்பிட்டு சோடா வாங்கிட்டு வர சொல்லு என்று கூறிவிட்டு திரும்பி, கிருஷ்ணன் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தான்? ஒரு காரியம் இருக்கு, அதில் ஒத்துழைச்சா
கணிசமாக பணம் வாங்கி தரேன்னு சொன்னார். என்ன காரியம்னு தெரியுமா? தெரியாது, சொல்லலை. யாருக்காவது நான் விருந்தாகணுமா? இல்லை, அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் நடிக்கணும். நடிப்பியா? ரெய்டு வர்றப்போ பொண்டாட்டியா நடிச்சிருக்கேன். நீ ஒரு குடும்ப பொண்ணு, என்னோட பொண்டாட்டி. என்னது? புரியலையே. நான் சொன்ன நாடகத்தில் உன் ரோலை சொன்னேன். கிருஷ்ணன் தான் என் தம்பி. என் தம்பிக்காக நான், நீ, எங்கள் அப்பா, பெரியப்பா எல்லாரும் சேர்ந்து பொண்ணு பார்க்க போகிறோம். புரியவே இல்லை. கிருஷ்ணன் விவரமா சொல்லுவான். கிருஷ், என்னப்பா பேர் இவளுக்கு நாடகப்படி? யசோதா என்றான் கிருஷ்ணன் பாக்கெட்டில் இருந்து காகிதம் எடுத்து பார்த்து கொண்டு. நிர்மலா, நாளன்னைக்கு சாயங்காலம் 2 மணி நேரம் கூட வரணும். இந்த நாடகத்தில் யசோதாங்கிற பாத்திரத்தில் நடிக்கணும். சொல்லித்தர மாதிரி பேசணும். அவ்வளவுதான். என்ன எதிர்பார்க்குற? வெறும் 2 மணி நேரம் தானா? ஆமாம். கட்டில் பக்கமே வேலை இல்லையா? இல்லை. 1000 தருவீங்களா? தரோம். ஆனால் ஒன்று, யசோதா குடும்ப பொண்ணு. இந்த மாதிரி ஜாக்கெட் எல்லாம் போடக்கூடாது. பட்டு புடவை வச்சிருக்கியா? வாடகை எடுத்துக்கிறேன், இல்லை கடன் வாங்கிக்கிறேன். கொஞ்சம் நகைகள் போட்டுக்கோ. இமிட்டேஷன் நிறையா வச்சுருக்கேன். வைரம் மாதிரியே மின்னும். போதும். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு என்ன செய்வ? பகலில் என்னத்தை பண்ணுறது? புஸ்தகம் படிப்பேன். இங்கே வந்துரு. நாடகம் நாளன்னைக்கு தானே? ஆமாம், நாளைக்கு கூப்பிடுறது நாடகத்துக்கு இல்லை என்று கண்ணடித்தான் குரு. கதவு திறந்து லாட்ஜ் பையன் சோடா கொடுத்து விட்டு போக கிருஷ்ணன் வாங்கி உடைத்து விஸ்கி ஊற்றி கலந்து தர ஒரு பெக் குடித்து விட்டு புறப்பட்ட நிர்மலா, நாளன்னைக்கு ஒரு மஞ்ச கைத்தையும் நான் கட்டிக்கணும் இல்லையா என்றாள். ஆமாம், நாளைக்கு வரப்போ மற்ற விபரம் சொல்கிறேன். நீ போகலாம். கிரிஷ், 200 ரூபாய் அவகிட்ட கொடு, ஒரு அட்வான்ஸ் மாதிரி. வாங்கி ஜாக்கெட்டுக்குள் செருகி கொண்டவள், இந்த அட்வான்ஸ் நாளைய ப்ரோக்ராமுக்கா நாடக ப்ரோக்ராமுக்கா என்று சிரித்துவிட்டு வரேன் சார் என்று சென்றாள். கிரிஷ், இங்கே வா. பசங்க எப்போ வராங்க? இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவாங்க. மெட்ராஸ்லேருந்து கோயம்புத்தூர் வந்தாச்சு. விஷயம் தெரியுமா? என்ன குரு? சுரேஷ் நம்மக்கிட்ட விரிவாக பேசணும்னு சொன்னான். எதை பற்றி? பாலா பற்றி ஃபோனில் ஒரு குறிப்பு தான் சொன்னான். விரிவாக நேரில் சொல்கிறதா சொன்னான். பாலாவுக்கு என்ன? ட்ராக் மாறுது லேசா. சாச்சா, பாலாவை சந்தேகப்படக்கூடாது குரு. சுரேஷ் வார்த்தையை அலட்சியப்படுத்தவும் கூடாது கிரிஷ். உண்மை வரட்டும், விசாரிப்போம். சுரேஷ் சொல்ல போகிறது தீவிரமாக இருந்தால் கணக்கை உடனே பைசல் பண்ண வேண்டி வரும். சாப்பிட்டுட்டு வந்துடலாமா கிரிஷ்? பசிக்குது. போலாம். கிருஷ்ணனும் குருவும் அறையை பூட்டி கொண்டு வராந்தாவில் நடந்து லிஃப்டை அடைய அது மேலே வரும் வரை காத்திருந்தார்கள். வந்து நின்று கதவு திறந்து வெளிப்பட்ட சுசீலாவின் தோளில் அவசரத்தில் எடுத்துவிட்ட குரு சாரி என்றான். சாரி சொல்லியாச்சுன்னா போகலாம் என்று பரத் சூட்கேஸுடன் சுசீலாவை தொடர்ந்து வேர் இஸ் ரூம் நம்பர் 41 என்றான். அத்தியாயம் 5. மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் ஊட்டிக்கு எல்லைக்கோட்டின் அருகே பிரிந்த தனிச்சாலையின் இடது வலது புறங்களில் தேயிலை சரிவுகள். சாலை ஆங்கில எஸ் மாதிரி வளைந்து வளைந்து சென்று அந்த பங்களாவின் முகப்பில் அம்பேலாகியிருந்தது. பங்களா படு நவீனம். வாசலில் கோட்டை மாதிரி சுவர். அகலமான கேட் வாட்ச்மேன் காக்கி யூனிஃபார்மில், இடுப்பில் கத்தி சகிதமாக. உள்ளே 1/2 கிலோமீட்டருக்கு சிமெண்ட் பாதை. ஆஸ்திரேலியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட புற்களை நட்டு ஏற்படுத்தப்பட்ட பச்சை வெளி. போர்டிகோவில் பனி பூசின 2 கார்கள். உள்ளே கணப்பு அருகே டை கட்டியிருந்த பேண்ட்டுக்கு தோளிலிருந்து சிறுவன் போல எலாஸ்டிக் வார் வைத்து தொடர்பேற்படுத்தியிருந்த கோல்டு ஃப்ரேமில் கண்ணாடி அணிந்த முத்தையா டெலிஃபோனில் உரக்க பேசினார். ரிசீவர் பிடித்திருந்த கையில் 4 மோதிரங்கள், பிடிக்காத கையில் 3, கழுத்தில் தடியான செயின். டாலரில் ஓம். ஹலோ, கொஞ்சம் உரக்க பேசுங்க. சரிங்க சரிங்க. என்னதுங்க? இங்கிலீஷ் இல்லாமல் பேசுங்க, திணற வேண்டியிருக்கு. சரிங்க, சந்தோஷங்க. வச்சிரட்டுங்களா? நல்லதுங்க. வைத்து விட்டு ராஜி என்றார். ஜி மட்டும் 10 வினாடிகள். மாடிப்படிகளின் உச்சத்தில் உதயமாகி என்ன டாடி என்ற ராஜிக்கு இரட்டை பின்னல். ஜாக்கெட் முதுகில் ஜன்னல். தாவணி காற்றுக்கு டாட்டா சொல்ல சொல்ல குதித்து இறங்கி வந்தாள். அம்மா இங்க. மதிய உறக்கம் இல்லைன்னா அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் டாடி. எழுப்பு. நீ, நான், அம்மா கடை தெரு போகிறோம். நானும்மா. என்ன வாங்கணும் டாடி? பட்டு புடவை. உன்னை மேட்டுப்பாளையத்துலேருந்து பார்க்க வர்றாங்கல்ல, அப்போ கட்டிக்கிறதுக்கு. அம்மா கிட்ட நிறையா இருக்கு டாடி, அதில் உன்னை கட்டிக்கிறேன். எனக்கு இந்த பட்டு புடவையே பிடிக்கிறதில்ல. வெயிட்டாக இருக்கும், குண்டா தெரியும். சாச்சா, பட்டு புடவை தர்ற அழகே தனி. விக்கிரகம் மாதிரி காட்டும். பதில் பேசப்படாது. போ, அம்மாவை எழுப்பி தயார் பண்ணு. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். முத்தையா உள்ளே நடக்க ராஜி படிகளில் ஏறினாள். 10 நிமிடங்களில் அவர்கள் புறப்பட தயாரானார்கள். டிரைவர் என்ற ராஜியின் அலறலில் தூரத்தில் இருந்து பதறி ஓடி வந்தான் டிரைவர். காரில் கேட்டாள் அம்மா. எத்தனை பேர் வர்றாங்களாம்? 5 பேர். யார் யாரு? மாப்பிள்ளை பையன், அவனோட அப்பா, பெரியப்பா, அண்ணன், அண்ணி. புரோக்கரை நல்லா விசாரிச்சிங்களா? இது சரியான இடம்தானா? ஜானகிராமன் நமக்கு பொருத்தமில்லாத இடத்த சொல்வாரா?
சொத்து பெரிய ₹1 பக்கத்துல நிக்குமா. பையன் நல்ல சிவப்பு, ராஜிக்கு மகா பொருத்தமா இருக்கும்னாரு. ராஜிய பாரு, கண்ணை மூடி கற்பனை பண்றா. போங்க டாடி, கண்ணில் தூசி விழுந்துடுச்சு. இப்போ என்ன அவசரம்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆமா, பெரிய மனுஷி, நீ சொல்றத நான் கேட்டுடணுமாக்கும். வயசுக்கு வந்து 7 வருஷமாச்சு. இதுவே லேட்டு. கிராமங்கள்ல 1 வருஷத்துக்கு மேல வீட்டில் வச்சுக்கிட்டா அவமானமா நினைப்பாங்க தெரியுமா. அம்மா, நான் சொன்னதை அப்பா கிட்ட சொல்லுமா. நீயே நேரா சொல்லிடு ராஜி. என்ன 2 பேரும் சேர்ந்து புதிர் போடுறீங்க? இல்லப்பா, வந்து சொல்லுமா. என்னை பார்க்க வர்றவங்களுக்கு என்னை பிடிச்சு போச்சுன்னா என்ன செய்வீங்க? இது என்ன கேள்வி? வர்ற தையில கல்யாணம்தான். அவங்களுக்கு பிடிச்சா போதுமா? என்ன சொல்ற? எனக்கு அந்த மாப்பிள்ளை பையனை பிடிக்க வேணாமா? பிடிக்காம எங்கே போகும்? பையன் ஜோரா இருப்பான். அதெல்லாம் வேணாம். எனக்கு பிடிக்கலன்னா வற்புறுத்தக்கூடாது, சரியா? முத்தையா அவளை யோசனையாய் பார்த்தார். மனசுல என்ன வச்சிருக்க ராஜி? ஒன்றும் இல்லையே. என்னை குழப்பாத. உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். உன் அபிப்பிராயத்தை கேட்டேன். நிச்சயமா பொய் பேசினா கோபம் வரும். என் கோபம் என்ன செய்யும்னு உனக்கு தெரியும். இறங்கு. இறங்கி அந்த ஜவுளி கடைக்குள் நுழைந்தார்கள். அத்தியாயம் 6. கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தான் கிருஷ்ணன். படுக்கையில் படுத்துக்கொண்டு காதுகளில் இசை வைத்திருந்த குரு ஹெட்போனை விலக்கிவிட்டு, என்ன கிரிஷ் என்றான். எல்லாரும் வந்தாச்சு. முதல் ஃப்ளோர்ல நாம ரிசர்வ் செஞ்ச ரூம்ல தங்க வச்சிருக்கேன். குட். சுரேஷை தனியா கூப்பிட்டு பேசினியா? பேசினேன். என்ன சொல்றான்? சிவாவை விட்டு வேவு பார்த்துருக்கான். பாலாவோட காதலி ஸ்வர்ணா செம ஏத்தியிருக்கா. பையன் இப்போ குழப்பத்தில் இருக்கான். என்ன குழப்பம்? சொல்லிட்டு விலகிறதா சொல்லாம விலகிறதான்னு. ஓகே, ஆக விலகிறது நிச்சயம். ஆமா, அதுல உறுதியா இருக்கா. என்ன உன் யோசனை? எனக்கு இஷ்டம் இல்லை குரு. கரெக்ட். பக்கத்திலேயே இருக்கிறதா நமக்கு நல்லது. நாளைக்கு அவ பேச்ச கேட்டுக்கிட்டு காட்டி கொடுக்கவும் தயங்க மாட்டான். என்ன செய்யலாம்? நீங்களே சொல்லுங்க குரு. வேணாம்னு சொன்னா கேட்பாரா ஐயா? அப்படி தெரியல. இன்னொரு விஷயம். என்ன? சொல்லிட்டு விலகிறதா இருந்தா கொஞ்சம் பணம் எதிர்பார்க்கறான் பாலா. கொஞ்சம்னா சில லட்சங்கள். சொல்லாம விலகிறதா இருந்தா அவனே எடுத்துப்பான். எப்படி? நாளன்னைக்கு நம்ம செயல் இருக்கே, அப்போ தனியா பிச்சுக்கிறதாவும் ஒரு உள்திட்டம் இருக்கு. சபாஷ். திமிங்கலத்துக்கு மீன் குஞ்சு விளையாட்டு காட்டுது பாரு கிரிஷ். அப்போது கதவு தட்டப்பட்டது. யாருன்னு பாரு. திறக்க பாலா நின்றிருந்தான். என்ன பாலா என்றான் கிருஷ்ணன். கொஞ்சம் பேசணும். உள்ள வர சொல்லு கிரிஷ் அவனை. பாலா உள்ளே வந்தான். நான் போறேன் என்றான் கிருஷ்ணன். வேணா இரு. கதவை சாத்திட்டு வந்து உக்காரு. என்னப்பா பாலா, வா உக்காரு. இருக்கட்டும் சார், நிக்கிறேன். சௌகரியமா இருக்கியா? ஆமா சார். தொடர்ந்து சௌகரியமா இருக்க விரும்புறியா? மௌனமாக பார்த்தான் பாலா. பின் பார்வை லொடக்கென்று விழுந்து தரை தொட்டது. சொல்லு, என்ன பேசணும்? சார், நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். அதான் தினம் பண்றமேப்பா. ஒரு குடும்ப வாழ்க்கையை விரும்புறேன். அதெல்லாம் நம்ம தொழிலுக்கு இடைஞ்சல். அதனால தான் தொழிலை விட்டு விலகிடலாம்னு யோசனையா? முடிவா? கிட்டத்தட்ட முடிவு தான். அதென்ன கிட்டத்தட்ட? உங்க உத்தரவு தானே என் முடிவை முழுமையாக்கும். ஓகே, நான் வேணான்னு சொல்லிட்டா? சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன். நம்பாத, சொல்லிட்டேன். எனக்கு இது பிடிக்கல. மன்னிச்சிடுங்க. எனக்கு இந்த தொழிலை தொடர இஷ்டம் இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? இதுவரைக்கும் நான் உங்களுக்கு விசுவாசமா உழைச்சிருக்கேன். ஒரு தொகையை கொடுத்து என்னை வாழ்த்தி வழி அனுப்பி வைங்க தயவு செஞ்சு. வாழ்த்தி வழி அனுப்பணுமா? அனுப்பிடலாம். குரு எழுந்து தனது 2 பேண்ட் பாக்கெட்டுகளிலும் கைகளை நுழைத்து கொண்டு நடந்து அவனை நெருங்கினான். சுளீர் என்று அவன் கன்னத்தில் விழுந்தது முதல் அறை. பாலா அடுத்ததை எதிர்பார்க்கவில்லை. சடார் என்று குரு தன் காலை மடக்கி முழங்காலால் அவன் வயிற்றில் குத்த, அம்மா என்று வயிற்றை பிடித்து கொண்டு மடங்கி முன்புறமாக விழுந்தான் பாலா. விழுந்தவன் கழுத்தில் வாகாக பூட்ஸு காலை வைத்து அழுத்தின குரு, கிருஷ்ணா, கொஞ்சம் கயிறு எடுத்து கையை தனியா கட்டு, காலை தனியா கட்டு. பிளாஸ்திரி வச்சிருப்பியே, எடுத்து வாயில ஒட்டு. பாத்ரூமுக்குள்ள தூக்கி போடு. ஐயாவுக்கு இன்னைக்கு ராத்திரி நேரா வழி அனுப்பு விழா நடத்திடலாம் என்றான். கிருஷ்ணன் 10 நிமிடத்தில் குருவின் சொல்படி காரியங்களை நிறைவேற்றினான். அத்தியாயம் 7. விழா முடிந்து பரத் மேடையிலிருந்து இறங்கினான். முதல் வரிசையில் அமர்ந்திருந்த சுசீலா எழுந்து வந்து சேர்ந்து கொண்டாள். கம்பெனி காரில் மேனேஜர் வழி அனுப்ப ஹோட்டலுக்கு புறப்பட்டனர். என்ன சுசி, உம்முன்னு வர? பின்ன இறைவணக்கம் பாடினவளை அப்படியா உத்து பார்ப்பாங்க? சேலை டிசைன் பார்த்தேன் சுசி. அவ கட்டியிருந்தது பிளெயின் பச்சை சேலை. அதுல டிசைன் எங்க இருந்துச்சு? சேலை டிசைன்னா சேலையில் உள்ள டிசைன் இல்ல, சேலை கட்டியிருந்த டிசைனை சொன்னேன். அந்த சேலையை எவ்வளவு பிரமாதமா கட்டியிருந்தா கவனிச்சியா? பின்பக்கம் ஏத்தி முன்பக்கம் இறக்கி. சி, வர வர சென்சார் மீறி போறீங்க பரத். இதுக்கு நான் உங்களை பழி வாங்கியே தீருவேன். எப்படி? செயல்ல காட்டுறேன். சரி, அதுக்காக நகர்ந்து உட்காரணுமா? ஐ ஹேட் யுவர் டச். அப்படிங்களா? அப்ப சரி என்று இவனும் நகர்ந்து ஜன்னல் ஓரமாய் அமர்ந்து கொண்டு, டிரைவர் என்றான். என்ன சார்?
அந்த கம்பெனி ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்களே, ஆமாம், பேர் என்ன? நீரஜா. அவங்க ஒரு மாதிரின்னு காதில் விழுந்துச்சு. அப்படியா? டிரைவர் திரும்பி சுசீலாவை பார்த்து தயங்கி மறுபடி பாதையை பார்த்தான். சும்மா சொல்லு. ஆமாங்க, ஒரு மாதிரி தான். விரிவா சொல்லுப்பா. மாதிரின்னா எப்படி? பிரதான தொழில் வேற சார், ஆஃபீஸ் சும்மா பொழுதுபோக்கு. வீடு எங்கப்பா? எதுக்கு சார்? அட்வைஸ் பண்ணத்தான். ஒன்று திருந்து, இல்லைன்னா விலகிடு. கம்பெனி பேரை கெடுக்காதன்னு சொல்லணும். கிரீன்ஃபீல்ட்ஸில் வீடு சார். அங்கே எங்க? எம்எஸ்சி பில்டிங்கில் 6 வீட்டில் 1. எந்த வீடுன்னு தெரியாது சார், போய் விசாரிச்சா சொல்லிடுவாங்க. வாசல்ல சிவப்பா விளக்கு எரியாதா? டிரைவர் மரியாதையாக இருந்தான். ஹோட்டல் ஹில்டாப் வாசலில் நிறுத்தினான். பரத்தும் சுசீலாவும் எதிரெதிர் கதவுகளை திறந்து இறங்கினார்கள். அவசியப்பட்டா காரை வச்சுக்க சொன்னாங்க சார். இல்லை வேணாம், தேவைன்னா நான் ஃபோன் பண்ணுறேன், நீ போயிட்டு வாப்பா. டிரைவர் ரிவர்ஸ் எடுத்து போனதும் வா சுசி என்று அவள் இடுப்பில் கை போட முயன்றவனை வெடுக்கென்று விளக்கினாள். ஹனிமூன் தம்பதின்னு ஹோட்டலில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி எசகு பிசகு பண்ணினா செட்டப்புன்னு நினச்சிடுவாங்க. ஐ டோன்ட் கேர் என்றாள் சன்ன கத்தலாக. பட் ஐ டூ கேர். யாராச்சும் என்கிட்ட வந்து என்ன ரேட்டுக்கு செட்டப் பண்ணன்னு விசாரிச்சா எனக்கு தானே அவமானம். பரத், யூ பேசாமல் மெட்ராஸ்லேயே இருந்திருக்கலாம்னு சொல்றியா? பேசிக்கொண்டே இவர்கள் ஹோட்டலின் வரவேற்பு பகுதியை சமீபித்திருக்க அங்கிருந்த வரவேற்பு பெண்ணிடம் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் என்றான் பரத். எஸ். ஆர் யூ மேரிட்? எஸ். நல்லதா போச்சு. என்ன வேணும் சார்? சில ஆலோசனைகள். என்ன? மை ஒய்ஃப் நீட்ஸ். ரொம்ப கூச்சப்படுறா. அட்வைஸ் ஹர் ப்ளீஸ் என்று விட்டு சற்று தள்ளி நின்றிருந்த சுசியிடம் வந்து அவங்க உங்ககிட்ட பேசணுமா, பேசிட்டு வா, நான் ரூமுக்கு போகிறேன் என்று லிஃப்ட்டுக்கு சென்றான். சுசீலா புரியாமல் அவளை நெருங்க அந்த பெண் சிரித்து சும்மா கூச்சப்படாமல் கேளுங்க என்றாள். என்ன கேட்கணும்? எனக்கு எப்படி தெரியும்? என்ன உங்கள் பிரச்சனை? இப்போதைக்கு அவர்தான் என் பெரிய பிரச்சனை. புரியுது, கல்யாண புதுசில் அப்படித்தான் மேடம் இருக்கும். அதுலேயும் இந்த ஆம்பளைங்களுக்கு திருப்தியே இருக்காது. ஹாவ் அ நைஸ் டைம். வாட் டு யூ மீன்? எங்களுக்கு இன்னும் என்றவள் நாக்கை கடித்து கொண்டு வரேன் என்று விலகினாள். கோபமாக வராந்தாவில் ஹீல் சப்திக்க நடந்து சடார் என்று கதவை திறக்க பரத் அவசரமாக துண்டு எடுத்து கட்டிக்கொண்டு கதவை தட்டுறதில்லையா சுசி என்றான். நேராய் அவனை அணுகி கட்டிலில் கிடந்த அவனின் பேண்ட் பெல்ட்டை எடுத்து கழுத்தில் மாட்டி, சொல்லுங்க, என்ன சொன்னீங்க அவகிட்ட? கர்மம் என்னென்னவோ சொல்றா. எது கர்மம்? கலை சுசி, கலை. பரத், எகிரி எகிரி பேசாதீங்க. திஸ் இஸ் டூ பேட். பின்ன என்ன? நானும் எத்தனை வருஷமா கேட்குறேன். மேக்சிமம் ஒரு கிஸ்ஸு தான் கிடச்சிருக்கு. அவன் பார்த்த 10வது நிமிஷமே தோளில் கை போடுறான். இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க? இது கேள்வி. அமெரிக்கன் ஸ்டைலில் அப்பப்போ வாழலாம்னு சொல்கிறேன். ஹவ் அபவுட் எ டேட்டிங் ப்ரோக்ராம் ஹனி என்று அவள் தோள்களில் கை வைத்தான். அவன் கழுத்தில் சுற்றியிருந்த பெல்ட்டை மேலும் இறுக்கினாள். என்ன சுசி இது? கொலை செஞ்சிருவா போலிருக்கே. விடு, ஆளை விடு. இனிமே இப்படி கேட்க மாட்டேன். ஆனால் வாங்க பரத் கிஸ்மி, வாங்க பரத் ஹக்மின்னு உன்னை சொல்ல வைக்கிறேன். இடுப்பில் கைகளை வைத்து கொண்டு சேலஞ்ச் என்றாள். சேலஞ்ச் தான், ஆனால் இந்த நாவல்லையே சொல்ல வைக்கிறேன்னு நான் சொல்லலை. அதை மட்டும் கவனிச்சுக்கோ. நகரு, குளிக்கணும், கிளம்பணும். எங்கே? ஒரு கம்பெனியோட சேல்ஸ் டிப்போவில் ஒரு தப்பு நடந்தால் எப்படி என்னால் பொறுத்துக்க முடியும்? 2வது, 400 ரூபாங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அப்படி 400 ரூபா தர்ற அளவுக்கு என்ன ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கிறது இல்லையா? என்ன பேசுறீங்க? எதுவும் புரியல. நீரஜாவை பார்த்து அட்வைஸ் பண்ணணும். மை காட் என்றாள். பரத் விசிலடித்து கொண்டே பாத்ரூமுக்குள் நுழைய சுசீலா விரைந்து பாத்ரூம் கதவை இழுத்து தாள் போட்டுவிட்டு, பாத்ரூம்ல இருந்தே எவளுக்கு வேணும்னாலும் அட்வைஸ் பண்ணுங்க பரத், எனக்கு பசிக்குது, சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் என்று சுசீலா அறையையும் பூட்டி கொண்டு நடந்தாள். அத்தியாயம் 8. உணர்வு வந்து பாலா விழித்திறந்த போது இமைகளின் மேல் 2 கிலோ எடை உணர்ந்தான். உதடுகளை அசைக்க முயன்று பிளாஸ்திரியை உணர்ந்தான். 2 கால்களும் சேர்த்து கட்டப்பட்டிருக்க, அந்த கயிற்றின் தொடர்ச்சியில் 2 கைகளும் கட்டப்பட்டிருக்க, உடம்பு முழுக்க வலி உணர்ந்தான். மனதில் திகில் பரவியது. குருவின் டிக்ஷனரியில் இரக்கமே இல்லை. இன்றைக்கு ராத்திரி நிச்சயமாக கொலை செய்து விடுவான். போச்சு. ஸ்வர்ணாவுடன் பேசின திட்டம் முழுக்க கேட்டுவிட்டான் அந்த தியேட்டர் பின்சீட் ஆசாமி. விஷயம் இவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இனி மன்னிப்பே கிடையாது. என்ன செய்வது? தப்ப வேண்டும். இங்கிருந்து எப்படியாவது தப்ப வேண்டும். கத்த முடியாது. யாரையும் உதவிக்கு அழைக்க வாய்ப்பில்லை. கட்டுகளின் பலத்தை சோதித்து பார்த்தான் பாலா. கயிறு மிக வலுவாக இருந்தது. பாத்ரூமின் தரை ஈரம் காய்ந்திருந்தது. சற்று தள்ளி சோப்பின் காலி கவர் கிடந்தது. பாலா நிமிர்ந்து பாத்ரூமின் ஒரே ஜன்னலை பார்த்தான். குறுக்கே வரிசையாக கண்ணாடிகள் செருகின ஜன்னல். அதன் வழியாக எப்படியாவது தான் ஆபத்தில் இருப்பதை யாருக்காவது தெரியப்படுத்த வேண்டும். எப்படி? குனிந்து சட்டையின் பாக்கெட்டை பார்த்தான். பால்பாயின் பேனா இருந்தது. அந்த காலி சோப்பு கவரை பார்த்தான்.
பாத்ரூமுக்குள் 2 முறை புரண்டு அந்த கவரை சமீபித்தான். 2 கைகளாலும் அதை எடுத்து முழங்கால்களுக்கு நடுவில் பொருத்தி விரல்களை நிதானமாக இயக்கி அதை கிழித்தான். உள்ளே இருந்த வெள்ளை அட்டை சோப்பு மணத்துடன் வெளிப்பட்டது. உடம்பை அஷ்டகோணலாக வளைத்து திரும்பி பாக்கெட்டில் இருந்த பேனாவை கீழே விழ வைத்தான். பின்னர் தொடையில் அந்த அட்டையை வைத்துக்கொண்டு பேனாவால் கட்டப்பட்ட கைகளுடனேயே மிக சிரமப்பட்டு ஒவ்வொரு எழுத்தாக எழுத முயன்றான். அட்டையில் பிடிப்பு இல்லாததாலும் கை வாகு இல்லாததாலும் எழுத்து மொழி பழகும் மாணவனின் எழுத்தாக கிறுக்கலானது. ஆபத்து! என்னை கொலை செய்ய போகிறார்கள், காப்பாற்றுங்கள். ஹில்டாப் ஹோட்டலின் 42ஆம் நம்பர் அறையின் பாத்ரூமில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறேன், காப்பாற்றுங்கள் ப்ளீஸ் பாலா. ஒரு வழியாக எழுதி முடித்தான். சரி, இதை எப்படி யாரிடம் சேர்ப்பது? படுத்திருக்கும் இந்த நிலையில் இதை ஜன்னல் வழியாக வெளியே எறிவதென்றால் சிரமம். கசக்கி ஒரு சின்ன பந்து மாதிரி செய்து திரும்ப திரும்ப எரிந்து பார்க்கலாமா? எரியலாம். ஒரு முயற்சியில் இது ஜன்னல் வழியாக வெளியே விழுந்து விடலாம். ஆனால் கசக்கப்பட்ட ஒரு காகிதம் எவரின் கவனத்தையாவது கவருமா? யார் வந்து எடுத்து பிரித்து சுருக்கம் நீக்கி படிப்பார்கள்? யாருமே கண்டுகொள்ளவில்லை என்றால் என்ன செய்வது? காகிதத்தை ஜன்னல் வழியாக அனுப்புவது சிறப்பாக படவில்லை பாலாவுக்கு. வேறு என்ன செய்யலாம்? பாலா யோசிக்க பாத்ரூமின் கதவு திறக்கப்படும் ஓசை கேட்க அவசரமாக அந்த காகிதத்தை மடக்கி சட்டைப்பைக்குள் சிரமப்பட்டு திணித்து கொண்டான். கதவை திறந்து உள்ளே வந்தான் கிருஷ்ணன். கூடவே சிவா. கண்களை மூடிக்கொண்டான் பாலா. இன்னும் மயக்கம் தெரியல. சிவா, பாத்ரூம் கிளீன் பண்ணுற பொம்பளை வந்தா 10 நிமிஷம் கழிச்சு வான்னு சொல்லியாச்சு. ராத்திரி வரைக்கும் இவனை ரகசியமாக வச்சுக்க வேண்டியது அவசியம். பாத்ரூம் தான் சிறந்த இடம். 10 நிமிஷம் கழிச்சு கிளீன் பண்ணுற பொம்பளை வருவா. அப்பவும் அனுமதிக்கலன்னா அவளுக்கு சந்தேகம் வரும். யாருக்கும் ஒரு சின்ன சந்தேகத்தையும் தரக்கூடாது. சொல்லு கிரிஷ், அதனால என்ன செய்யலாம்? இப்போதைக்கு இவனை தூக்கி ரூமில் கட்டிலுக்கு அடியில் படுக்க வச்சுட்டு 4 பக்கமும் போர்வையை இறக்கி விட்டுடலாம். பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு போனதும் மீண்டும் கொண்டு வந்து பாத்ரூம்லேயே போட்டுடலாம். குருவை கேட்டுக்கிட்டியா? குரு சொன்ன யோசனை தான் இது. இப்போ எங்கே குரு? வெளியில் போயிருக்காரு. சரி பிடி. நீ கால் பக்கம் பிடி, நான் தோள் பக்கம் பிடிக்கிறேன். கட்டப்பட்டிருந்த பாலாவை இருவரும் மெதுவாக தூக்கி வந்து பேசிக்கொண்டபடி கட்டில் அடியில் படுக்க வைத்தார்கள். விரிப்பை தொங்க விட்டார்கள். நாற்காலிகளில் அமர்ந்து சுத்தம் பண்ணும் பெண்மணிக்காக காத்திருந்தார்கள். கட்டிலுக்கடியில் கண் விழித்து பார்த்தான் பாலா. பாத்ரூமை விட்டு தற்காலிகமாக வெளியே வந்திருக்கிறேன். மறுபடி பாத்ரூமில் என்னை தள்ளி விடுவார்கள். அதற்குள் இந்த கடிதத்தை யாரிடமாவது சேர்க்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் வர வேண்டும். வருமா? எப்படி வரும்? பாலாவுக்கு பரபர என்றிருந்தது. சிவா இன்டர்காம் எடுத்து 2 சோடா அனுப்புங்க என்று வைத்தான். சுசீலா கதவை திறந்து உள்ளே வந்து பாத்ரூம் கதவை தட்டி, ஹலோ பரத், பசிக்கல? ஏன் பாத்ரூமுக்குள்ளே கிடக்குறீங்க? வெளியில வாங்க என்றால் கதவை திறக்காமல். உள்ளே இருந்து பதில் இல்லை. பின்ன என்ன, வாய்க்கு வந்தபடி பேசினா இனிமே அப்படி டீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் கதவை திறப்பேன். உள்ளே இருந்து பதில் இல்லை. ஏய், உள்ளேயே படுத்து திவ்யமா தூங்கிட்டீங்களா? உள்ளே இருந்து பதில் இல்லை. லேசாக கலவரப்பட்ட சுசீலா கதவை அவசரமாக திறக்க சடாரென்று அவள் கையை பிடித்து உள்ளே இழுத்த பரத் நுரைத்து கொண்டிருந்த பாத்டப்பில் அவளை அப்படியே அள்ளி கிடத்தினான். ச, போச்சு, என் ட்ரெஸ் எல்லாம் போச்சு, சீ என்றாள். 2வது தடவை குழி என்று வெளியே வந்து பரத் இன்டர்காம் எடுத்து, ஹிண்டு பேப்பரை அனுப்பி வைக்கிறீங்களா என்றான். கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த ரூம்பாய் கக்கத்தில் ஹிண்டு பேப்பர் வைத்திருந்தான். 2 கைகளிலும் 2 சோடா பாட்டில்கள் வைத்திருந்தான். கிரிஷ், சிவா 2 பேருக்கும் நடுவில் இருந்த குள்ள மேஜையின் மீது 2 சோடா பாட்டில்களையும் வைத்துவிட்டு பாக்கெட்டில் இருந்து ஓப்பனர் எடுத்து வைத்து நடக்க இருந்தவன் நிறுத்தப்பட்டான். உடச்சு கொடுத்துட்டு போ என்ற கிருஷ்ணன் கிளாஸ்களில் விஸ்கி ஊற்றி கொண்டான். கட்டிலின் விரிப்பை லேசாய் விலக்கி அந்த ரூம்பாயை பார்த்த பாலா அவன் கவனத்தை கவர முயற்சித்தான். அவனோ பேப்பரை டீபாய் மேல் வைத்துவிட்டு சோடாவை பாட்டிலின் வாய் உடைந்து விடாமல் ஜாக்கிரதையாக உடைப்பதில் மும்முரமாயிருந்தான். திடீரென்று ஜன்னல் வழியாக வீசின உரத்த காற்றில் ஹிண்டு பேப்பர் டீபாயின் விளிம்பிலிருந்து நழுவி லினோலிய தரையில் விழ அதன் உள்ளே இருந்த சிறப்பு இணைப்பு சொய் என்று வழுக்கி கொண்டு கட்டிலுக்கடியில் கொஞ்சம் மூக்கை நீட்டி நின்றது. தேங்க் காட் என்று பெருமூச்சு விட்ட பாலா அவசரமாக அந்த கடிதத்தை எடுத்து பேப்பரின் மடிப்புகளுக்கு நடுவில் வைத்து விட்டான். 2 சோடாவையும் உடைத்து கொடுத்துவிட்டு ரூம்பாய் கீழே குனிந்து 2 பேப்பர்களையும் எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினான். பாலா பெருமூச்சு விட்டான். அது புதிய மடிப்பு கலையாத பேப்பர். ஆகவே ரூம் சர்வீஸில் யாரோ வாங்கி வர சொல்லி இருக்கிறார்கள். ரூம்பாய் எடுத்து சென்று கொடுத்ததும் பிரித்து படிப்பார்கள். பிரிக்கும்போது கீழே நழுவும் கடித அட்டை நிச்சயம் கவனத்தை கவரும்.
கடிதத்தில் முழு விபரமும் இருக்கிறது. நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள். போலீஸை நாடுவார்கள். நான் சர்வ நிச்சயமாக காப்பாற்றப்பட்டு விடுவேன். பாலாவுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை தந்த தைரியத்தில் உடம்பின் வலிகள் கூட அவ்வளவாக தெரியவில்லை. கட்டிலின் மேல் சாய்ந்து கொண்டு வந்திருந்த ஆங்கில நாவல் ஒன்றை படித்து கொண்டிருந்தான் பரத். கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த ரூம்பாய், இந்தாங்க சார் பேப்பர் என்றான். அப்படி வச்சுட்டு போ என்று பரத் காட்டின கண்ணாடி டீப்பாய் மேல் வைத்துவிட்டு சென்றான். படித்து கொண்டிருந்த நாவலின் அந்த அத்தியாயம் முடியும் வரை படித்துவிட்டு அதை மடக்கி வைத்துவிட்டு பேப்பரை கையில் எடுத்தான் பரத். வேக வேகமாக வந்த சுசீலா பேப்பரை பிடுங்கி தள்ளி வைத்துவிட்டு, பேப்பர் அப்புறம் படிக்கலாம், முதல்ல சாப்பிட்டுட்டு வந்துடுங்க, ரெஸ்டாரண்ட்டில் அப்புறம் எதுவும் இருக்காது, உங்களை விட்டுட்டு நான் தனியாக சாப்பிட்டதுக்கு சாரிப்பா என்றாள். என் சாப்பாட்டை பற்றி உனக்கென்ன கவலை என்று முறைப்பாக பேப்பரை எடுக்க முயன்ற பரத்தின் கரத்தை இழுத்து, அதான் சாரி சொல்லிட்டேன்ல, இன்னைக்கு நான் கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன்ல, பதிலுக்கு நீங்களும் தான் என்னை நினச்சி வேடிக்கை பார்த்தாச்சு, ரெண்டும் சரியாக போச்சு, நாம் பழம் விட்டுக்கலாம், ஒன்றும் தேவையில்லை. பரத், நீங்கள் கிண்டல் செஞ்சால் கூட தாங்கிப்பேன், கோவப்பட்டா தாங்கவே முடியல, ப்ளீஸ் என் மேலே கோபம் மட்டும் வேணாம், எங்க என் மேலே கோபம் இல்லைன்னு சொல்லுங்க என்று அவனின் 2 கைகளையும் தன்பால் இழுத்து வைத்து கொண்டு கேட்டாள். ஒரு அழகான இளம்பெண் கோபமானு கேட்டா எப்படிப்பட்ட கோபமும் குறைஞ்சிடாதா சுசி? நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் என்றாள். அதில் தப்பே இல்லை, அடிக்கடி இப்படி உணர்ச்சி வசப்பட மாட்டேங்கிறியேங்கிறது தான் என் வருத்தம். இந்த கதையில் நீ வசன பனியனே போடாதது பெரிய வருத்தம். சரி வா, சாப்பிட போகலாம், நீ ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு எனக்கு கம்பெனி கொடு என்று எழுந்தான் பரத். இருவரும் அறையை விட்டு புறப்பட அந்த பேப்பர் புரட்டப்படாமல் ட்ரே மேல் காத்திருந்தது. அத்தியாயம் 9. கிறிஷ் எழுந்து ஹிப்பை உயர்த்தி பார்த்தான். அவன் கால்கள் சமீபிப்பதை பார்த்ததுமே கண்கள் மூடிக்கொண்டான் பாலா. சிவா இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கான், சாதாரண அடியாக வாங்கியிருக்கான், ஆனால் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தலை சிவா, எல்லாம் உள்காயம் காரணம், ரத்தம் வராமல் அடிக்க சொன்னார் குரு. சரி, பிளான் என்ன? என்ன பிளான்? இவனை எப்படி தீக்கிறதுன்னு கேட்டேன். குரு முடிவு செஞ்சாச்சு, ஆனால் இன்னும் சொல்லலை. பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவளை அனுப்ப சொல்லலாமா ஃபோனில்? எவ்வளவு நேரமாச்சு? இவன் மயக்கம் தெளிஞ்சிட்டா கையை காலை உதச்சி சத்தம் பண்ணிடுவானே. கவலையே படாத, பையன் மயக்கம் தெளிஞ்சதும் மறுபடி மயக்கம் தர சொல்லியிருக்காரு குரு. கெமிக்கல் தயாராக இருக்கு, நாம கூப்பிடுறது தப்பு, இயல்பாக வரப்போ வரட்டும். கிருஷ்ணன் பேசி முடிப்பதற்குள் கதவு தட்டப்பட்டு பக்கெட்டில் விளக்குமாற்றோடு அந்த அம்மாள் உள்ளே வந்து, இப்போ க்ளீன் பண்ணட்டுமா சார் என்றாள். பண்ணிடுமா. அவள் பாத்ரூமுக்குள் நுழைந்தாள். பரத் பீடாவை மென்று கொண்டே வராந்தாவில் நடந்தான் தன் அறையை நோக்கி. ரெஸ்டாரண்டில் தரப்பட்ட பாக்கியில் இருந்த 5 ரூபாய் நாணயத்தை ஆசையாய் பரத்திடம் வாங்கி கொண்டு சுசீலா வராந்தாவில் பரத்துக்கு பின்தங்கி நடந்தாள். அந்த காசை கட்டை விரல் கொண்டு உயரமாய் சுண்டினாள். கீழே விழும்போது பக்கென்று பிடித்தாள். மீண்டும் சுண்டினாள், பிடித்தாள். சின்ன குழந்தையாட்டம் காசுல விளையாடுறியே என்று சொல்லிவிட்டு வர கதவு திறந்து உள்ளே போக பின்னால் வந்த சுசீலாவின் இந்த முறை சுண்டலில் காசு கேட் செய்ய இவள் நகர, இவள் கையில் சிக்காமல் மொசைக் தரையில் விழுந்த நாணயம் உருண்டு ஓடி பக்கத்து அறையின் கதவின் கீழ்முனையில் இருந்த லேசான இடைவெளி வழியே 2 இன்ச் உள்ளே போய் நின்றது. சுசீலா கதவை தட்டினாள். யாரு என்றான் கிரிஷ். கதவை உள்புறம் தள்ளின சுசீலா. எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட காசு உருண்டு உங்கள் ரூமுக்குள்ளே வந்துடுச்சு, எடுத்துக்கிறேன், சாரி ஃபார் த ட்ரபிள் என்று குனிந்து எடுத்துக்கொண்டு வெளியேறின சுசீலா அவசரமாக தங்கள் அறைக்கு வந்து சட்டையை கலட்டிவிட்டு பேப்பரை எடுக்க போன பரத்தின் தோளை தொட்டு தன் பக்கம் திருப்பி, பரத் பரத் என்று மூச்சு வாங்கினாள். என்ன சுசி இது, பேப்பரை படிக்க விட மாட்டேங்கிற? அதை விட சுவாரஸ்யமான செய்தி ஒன்றை பார்த்தேன். செய்தியை பார்த்தியா? எங்க? பக்கத்து ரூம்ல. என்ன பார்த்த? இன்னொரு ரூமுக்குள்ளே எட்டி பார்க்கறது எந்த விதத்தில் டீசன்சி? எட்டி பார்க்கல, காசு உருண்டு உள்ளே போயிடுச்சு, எடுக்கிறதுக்காக கதவை தட்டி உள்ளே போனேன். 2 தடி பசங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு செய்தியா? கேளுங்க, காசை குனிஞ்சு எடுத்தேன். அப்போ உன்னை முறைச்சு பார்த்தாங்களா? இல்லை பரத், கட்டிலுக்கு அடியில் வினோதமாக பார்த்தேன். என்ன? ஒரு ஜோடி கால்கள். பரத் திடுக்கிட்டு திரும்பினான். ஏய், என்ன சொல்கிற? ஆமாம் பரத், கட்டிலோட விரிப்பு தலை வரைக்கும் தொங்குது, ஆனாலும் ஒரு பகுதியில் சின்ன இடைவெளி, அங்கே ஒரு ஜோடி கால்களை நான் பார்த்தேன். உடனே பதறி போய் ஓடி வந்துட்டேன். பரத் படிக்க இருந்த பேப்பரை மடக்கி தனியாய் வைத்து விட்டான். சுசி, விளையாடாத, வந்த இடத்துல கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடு. இல்லை பரத், நிஜமாக சொல்கிறேன். என்ன நினைக்கிற? கொலை செய்யப்பட்ட பிணம் ஒன்று மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. உடனே ஈபிகோவில் பெரிய செக்ஷனுக்கு போயிடுவியே, பின்ன வேற என்ன காரணம் இருக்க முடியும்? நிறைய காரணம் சொல்லலாம். சரி, அது ஆம்பளை காலா பொம்பளை காலா? சரியாக சொல்ல முடியல பரத், 1 செகண்ட் தான் பார்த்தேன். நான் பார்த்தது பாத பகுதியை. அது பெண் கால்களாக இருந்தால் என்கிட்ட ஒரு காரணம் இருக்குது. என்ன அது? செட்டப்.
திடீர்னு யாராச்சும் வர்றதை உணர்ந்து கட்டிலுக்கு அடியில் ஒளிய சொல்லியிருக்கலாம். ஆமாம் பரத், நாம் வராந்தாவில் நுழைஞ்சப்போ பாத்ரூம் க்ளீன் பண்ணுற பொம்பளை ரூமுக்குள்ளே போனான். பாத்தியா? அதான், ஆளை விடு. ஆனாலும் உங்களுக்கு இதில் மர்மமாக எதுவும் படலையா? படலை. பரத், நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்களேன். வேற மாதிரி விஷயமா இருக்கலாம் இல்லையா? நான் சொன்ன மாதிரி பொணமாகவும் இருக்கலாம். அடாடாடா, இது என்ன ரோதனையா போச்சு? நீ பாட்டுக்கு வர வேண்டியது தானே. ஒவ்வொரு ரூமாக நுழைஞ்சு ஏன் பார்த்துட்டு வந்து ஏன் பிராணனை வாங்குற? மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் தூங்கணும் என்று கட்டிலில் படுத்தான் பரத். பரத், உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா போங்க, நான் அது என்னன்னு உறுதி செஞ்சுக்கிட்டே ஆகணும் என்று அறையை விட்டு வெளியே வந்தாள் சுசீலா. பாத்ரூமை கழுவிவிட்டு அந்த பெண்மணி வெளியேறியதும் கதவின் தாழ்பாலை போட்டுவிட்டு கிருஷ்ணனும் சிவாவும் பாலாவை முன்போல கட்டிலடியில் இருந்து இழுத்து தூக்கி சென்று பாத்ரூமுக்குள் படுக்க வைத்தார்கள். கிறிஷ் கர்ச்சீப் எடுத்து சட்டை பாக்கெட்டில் இருந்து குட்டி பாட்டில் எடுத்து நனைத்து பாலாவின் மூக்கில் பொத்தினான். நினைவோடு இருந்த பாலா அடர்த்தியான சுவாசங்களில் அந்த கெமிக்கல் ஆவியை உள்வாங்கிக் கொண்டு உணர்விழந்தான். இருவரும் கதவை சாத்திவிட்டு விட்ட இடத்திலிருந்து விஸ்கியை தொடர்ந்தனர். தன் அறைவாசலில் வராந்தாவின் கைப்பிடி சுவரில் தாவி ஏறி அமர்ந்து கொண்டு பக்கத்து அறையை பார்த்து கொண்டிருந்தாள் சுசீலா. என்ன செய்யலாம்? நான் பார்த்தது கால்கள் தானா, இல்லை வேறு எதையாவது பார்த்துவிட்டு உளறுகிறேனா? கால்கள் போலத்தான் தெரிந்தன. இப்போது அறைக்கதவு திறந்து பக்கெட்டோடு அந்த பெண்மணி வெளியே வந்தாள். பரத் சொன்னபடிதான் இருக்குமோ? மறுபடி சரியாய் கட்டிலுக்கடியில் பார்க்க வேண்டும். ஆனால் என்ன காரணம் சொல்லி உள்ளே நுழைவது? அவர்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. சுசீலாவுக்கு உடனே ஒரு யோசனை சுடர். கொஞ்சம் சத்தமாக டைகர் டைகர் என்று கத்தினாள். 4-5 தடவை அதே போல கத்தினாள். பரத் வெளியே வந்து என்னாச்சு உனக்கு என்றான். உங்களுக்கு என்ன, நீங்க போய் தூங்குங்க என்றாள் சன்ன குரலில். என்னவோ பண்ணிக்க என்று உள்ளே சென்றான் பரத். சுசீலா இப்போது பக்கத்தறையின் கதவை தட்டினாள். சிவா திறந்தான். என்னங்க, என் டைகரை பார்த்தீங்களா? உங்க ரூமுக்குள்ள வந்துச்சா? ஒரு சின்ன காகிதத்தில் TN018764 என்று எழுதி கொண்டிருந்த கிருஷ்ணன் நிமிர்ந்து என்ன கேட்குறீங்க என்றான். சுசீலா உரிமையாய் அவனை சமீபித்து, ஏன் நாய்ங்க இப்படித்தான் ஒவ்வொரு ரூமா போய் ஒளிஞ்சுக்குது, இங்கே தான் வந்திருக்கணும் என்று இயல்பாய் இப்படி அப்படி பார்த்தாள். கட்டிலுக்கு அடியில் பார்த்தாள். வியந்தாள். ஒரு உடலை எதிர்பார்த்த அவளுக்கு அங்கே சுத்தமாக இருந்தது ஆச்சரியம் தந்தது. மேடம், வெளியில போறீங்களா? உங்க நாய் இங்கே வரல. சாரி சார் என்று வெளியேறினாள் சுசீலா. என்ன இது, ஒன்றையும் காணோம். நான் தான் சரியாக முதலில் பார்க்கவில்லையா? நான் பார்த்தது கால்கள் இல்லையோ? கால்கள் போலத்தானே தெரிந்தன. குழப்பமாக தன் அறைக்கு திரும்பினாள் சுசீலா. உறங்கிக் கொண்டிருந்த பரத் அருகில் அமர்ந்தாள். அவன் கையில் விரிந்த நிலையில் இருந்த புத்தகத்தை மெதுவாக அகற்றி மூடி வைத்துவிட்டு போர்வையை சரி செய்தாள். கிரிஷ் என்றான் சிவா. என்ன சிவா, அந்த பொண்ணு நாய் தேடத்தான் வந்தாளா? இல்ல? சேச்ச, நீ எல்லாத்தையுமே சந்தேகிக்க கூடாது சிவா. இந்தா நம்பர், மறந்துடாத. இந்த வேனைத்தான் நீ வழிமறிக்கிற. சிவா வாங்கி பாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்டு விஷயத்தை அத்தோடு விட்டுவிட்டான். அத்தியாயம் 10. ஹில்டாப் ஹோட்டலின் மொட்டை மாடி. மாலை 5 மணி. 7 மணி போல இருட்டு வந்திருந்தது. ஜிலீர் என்ற தரையில் அமர்ந்திருந்தார்கள் 6 பேரும். குரு, கிருஷ்ணன், சிவா, சுரேஷ் மற்றும் இருவர். குரு சிகரெட் கொளுத்தி கொண்டு சொன்னான். தெளிவா கேட்டுக்கங்க, மேட்டுப்பாளையத்திலிருந்து வர்ற TN018764 வேனை சிவாவும் சுரேஷும் வழிமறிக்கிறாங்க. துப்பாக்கி முனையில திசை திருப்புறாங்க. எங்க ஊட்டிக்கு 3 கிலோமீட்டர் இருக்கிறப்போ. அப்புறம் வேன் திட்டப்படி நம்ம தோஸ்து விநாயகத்தோட எஸ்டேட் பக்கம் திரும்புது. அங்கே வேஷத்தோட நான், கிருஷ்ணன், யசோதா வேஷத்துல ஒரு பொண்ணு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். வேன் வந்ததும் அதுல வந்தவங்கள கட்டி போடுறோம் எஸ்டேட் குடோன்ல. அவங்க இடத்துல நாம. வேன் நேரா முத்தையா பங்களாவுக்கு போகுது. வாட்ச்மேன் அனுமதி மறுக்க போறதே இல்லை. உள்ள போய் டிஃபன் சாப்பிட்றோம். திடீர்னு துப்பாக்கியை தூக்குறோம். இஷ்டப்பட்டதை வாரிக்கிறோம். கல்யாண பொண்ணையும் நம்மோட ஏத்திக்கிறோம். போலீஸுக்கு தகவல் போனா இவளை கொன்னுடுவோம், யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். தொலை தூரம் வந்துடுறோம். அப்புறம் குடோன் வந்து ஒரிஜினல் ஆளுங்களை அதில் ஏற்றி ரோட்டோரமாக நிறுத்திட்டு நம்ம சொந்த வேனில் புறப்படுறோம். இதில் உள்ள சந்தேகங்களை கேளுங்க. இதில் உள்ள சின்ன ஓட்டைகளை சொல்லுங்க. சுத்தமாக்கிடலாம் திட்டத்தை. அவர்கள் 1/2 மணி நேரம் விரிவாக விவாதித்தார்கள். அப்புறம் குரு, பாலாவை என்ன பண்ணுறதுன்னு சொல்லலையே என்றான் கிரிஷ். அவனை தீர்த்துறத்தான் வேணும். கொஞ்ச நேரம் அமைதி. சரி, எப்படி? பையன் இப்போ எப்படி இருக்கான்? மயக்க நிலையில். அதோ பார் கிரிஷ் என்று எழுந்து குரு காட்டின தூரத்தில் ஹோட்டலின் பின்புறத்தில் அந்த அகன்ற பள்ளத்தாக்கு சரேல் என்று விரிவது மெலிதாய் தெரிந்தது. அங்கே வீசிடலாமா குரு? ஆமாம், எலும்பு கூட கிடைக்காது. அதான் அவனுக்கு திறந்த வெளிச்சம் மாதிரி. ராத்திரிக்கு கொண்டு போய் அவனை வீசிடு. சரி குரு.
அப்புறம் ஒரு கொலையை எவ்வளவு ஜாக்கிரதையாக நிகழ்த்தினாலும் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்காக நாளைக்கு விடிய காலையில் நாம் எல்லாரும் ஹோட்டலை காலி பண்ணிடலாம், விநாயகம் குடோனுக்கு போயிடலாம் என்றான் குரு. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு மௌனமாக இருந்தது நிலா. அத்தியாயம் 11. பரத்தும் சுசீலாவும் மாலையில் லேக் போய் படகு விட்டு முதல் காட்சி தமிழ் சினிமா பார்த்து சாப்பிட்டு விட்டு அறைக்கு வந்தபோது இரவு மணி 10:30. பரத் கொட்டாவியுடன் தூக்கத்திற்கு ஆயத்தமாக அன்றைய தினத்தின் ஹிந்து பேப்பர் அப்படியே கிடந்தது. அத்தியாயம் 12. சூரியன் ஒளிந்து கொண்டு வெளிச்சத்தை மட்டும் அனுப்பி கொண்டிருந்த அந்த காலையில் மலர்கள் முகமலர்ந்து உற்சாகமாய் தலையசைத்தன. அந்த 2 மலைஜாதி பெண்களும் சேலை மட்டும் கட்டியிருந்தார்கள். மேலே முதல் மரியாதை ராதாவாக இருந்தார்கள். கழுத்தில் மரத்துண்டுகளுக்கு வர்ணமடிக்கப்பட்ட ஒரு வகை மாலை. குனிந்து குனிந்து சுள்ளி பொறுக்கி கொண்டிருந்த அவர்களில் ஒருத்தியின் முதுகில் கங்காரு வயிற்றில் குட்டி கங்காரு போல சின்ன குழந்தை ஒன்று சிரித்து கொண்டிருந்தது. குழந்தை முதுகில் சுமக்காத மற்றவள் சற்று சுறுசுறுப்பாக சுள்ளி பொறுக்கினவள் சட்டென்று நின்றாள். சற்று தூரத்தில் அவள் பார்வை நிலைத்தது. புருவங்கள் சுருங்கின. தன் பாஷையில் அவள் இவளை அழைத்து அதோ பார் என்பது போல காட்டவே இருவரும் நெருங்கி வந்து கை கால்களை விரித்து கொண்டு அகோரமாய் கிடந்த அந்த இரத்தத்தில் குளித்த மனித உடம்பை அதிர்ச்சியாய் பார்த்தார்கள். 2 மணி நேரங்களுக்கு பிறகு அந்த பிரதேசமே களை கட்டி அந்த இடம் சரித்திர பிரசித்தி பெற்றுவிட்டது. காக்கி உடை காவலர்கள் அலைந்தார்கள். ஸ்வெட்டர் அணிந்த இன்ஸ்பெக்டர் பிணத்தின் பேண்டின் பின்புற பாக்கெட்டில் இருந்து எடுத்து தந்த தபாலில் சேர்ப்பதற்கு தயாராயிருந்த அந்த கடிதத்தில் முகவரி பார்த்தார். டு குமாரி ஸ்வர்ணா, கேர் ஆஃப் ஹோட்டல் எவர்கிரீன், எல்டாம் சாலை, சென்னை. அனுப்புவோர் முகவரியில் உன் பாலா என்றிருந்தது. கடிதத்தை உடைக்காமல் உள்ளே இருந்து காகிதத்தை சாமர்த்தியமாக இழுத்து படித்து பார்க்க 2 வரிகள். திட்டப்படி நடந்து கொண்டு வெற்றியோடு வருகிறேன், காத்திரு. அவ்வளவுதான். இன்ஸ்பெக்டர் பெருமூச்சு விட்டார். அத்தியாயம் 13. குட் மார்னிங் பரத் என்றாள் சுசீலா சிரிப்பாக. படுக்கையை விட்டு எழுந்து கண்களை கசக்கி கொண்ட பரத், ஏய் என்ன அதுக்குள்ள குளிச்சிட்ட என்றான். மணி 9. நீங்க அசதியா தூங்குனீங்க, சரின்னு எழுப்பல. இந்தாங்க காப்பி, இந்தாங்க பேப்பர் என்று 2ஐயும் நீட்டினாள். காப்பி பருகிவிட்டு பேப்பரை எடுத்த பரத், சுசி நேத்தைய பேப்பரே படிக்கல, அதை எட ஒரு கிளான்ஸ் பார்த்துடுறேன், இல்லைன்னா சில செய்திகளில் தொடர்ச்சி புரியாது. சுசீலா எடுத்து தர வாங்கி விரித்த போது வழுக்கி கொண்டு கீழே விழுந்தது அட்டை. ஏதாவது விளம்பரமாயிருக்கும் என்றவாறு எடுத்த பரத் அதில் கையெழுத்தை பார்த்து லேசான பதற்றம் சேர்ந்து அவசரமாக படித்துவிட்டு, ஏய் இத பாரு என்று அவளிடம் தந்தான். சுசீலா அதை படிப்பதற்கு முன்பாகவே பரத் அறையை விட்டு வெளியே வந்து பக்கத்து அறையை பார்த்து திடுக்கிட்டான். கதவில் பூட்டு தொங்கியது. உள்ளே வந்து இன்டர்காம் எடுத்து, ஹலோ, ரூம் நம்பர் 42ல் தங்கியிருக்கிறவங்க யாரு என்றான். யாரும் இல்லை சார். வாட் டு யூ மீன்? காலையில் 5 மணிக்கே காலியாயிடுச்சு. மை காட், ஒரு செய்தி இருக்கு, இதோ வரேன் என்று வைத்துவிட்டு, சுசி நேத்து நீ சொன்னதை நான் அலட்சியப்படுத்தி இருக்கக்கூடாது. இதோ பாரு, யாரோ பாலா எவ்வளோ சிரமப்பட்டு இந்த கடைசி செய்தியை நமக்கு சேர்த்துருக்கான். இந்த பேப்பரை நேத்தே பிரித்து பார்த்துருந்தா உதவியாக இருந்திருக்கும். இப்போ காலி பண்ணியாச்சான். அந்த பாலா யாரு? அவனை என்ன பண்ணாங்க? இந்த நிமிஷம் உயிரோட இருக்கானா? புரியலையே. சாரி பரத், நேற்று 2 தடவை நீங்கள் பேப்பர் எடுக்க போனப்பவும் நான் தான் தடுத்துட்டேன். அப்படின்னா நான் பார்த்தது பாலாவோட பிணமா? தெரியல. இரு, பேண்ட் போட்டுக்கிறேன், உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகணும். 10 நிமிடத்தில் தயாரான பரத் சுசீலாவை இழுத்துக்கொண்டு கீழே வந்து ரிசப்ஷனில் விஷயம் சொல்லாமல் கொஞ்சம் விசாரித்துவிட்டு டாக்ஸி அமர்த்தி கொண்டான். அத்தியாயம் 14. ஜீப்பை நிறுத்திவிட்டு இன்ஸ்பெக்டர் இனியன் உள்ளே வர காத்திருந்த பரத்தும் சுசீலாவும் எழுந்தார்கள். பரத் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதும் வாட் கேன் ஐ டூ என்றார். பரத் விபரங்களை சொல்லி அந்த சோப்பு அட்டை கடிதத்தை காட்டியதும் படக்கென்று எழுந்தார் இன்ஸ்பெக்டர். ஓ, இந்த ஆளை கொலை செஞ்சு முடிச்சாச்சு பரத். தற்கொலைன்னு நினைச்சேன், கேஸ் சுலபம்னு நினைச்சேன். இப்பதான் பிரேதத்தை ஜிஹெச்சுக்கு அனுப்பிட்டு வரேன். அப்போ எனக்கு வேலைகள் நிறையா இருக்கு. பரத் சங்கடமாக சுசீலாவை பார்த்தான். சார், அந்த பாலாவை நாங்க காப்பாத்திருக்க முடியும். அதிகம் அக்கறை காட்டாம விட்டுட்டோம். அவனை கொன்னவங்களை என்னால அடையாளம் காட்ட முடியும். எப்ப வேணும்னாலும் பரத் முழு ஒத்துழைப்பு தருவார். அவங்கள பிடிச்சிடுங்க எப்படியாவது என்றாள் சுசீலா. முடியும்னு தான் நினைக்கிறேன். அந்த பாலா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் கிடைச்சிச்சு. மெட்ராஸ்ல யாரோ ஸ்வர்ணான்னு விலாசம் இருக்கு. அவங்கள உடனே புறப்பட்டு வர சொல்லி தந்தி கொடுத்துருக்கேன். ஹில்டாப் ஹோட்டல்ல தரோவா விசாரிச்சிடலாம். வாங்க, உடனே போகலாம் என்று எழுந்தார் இனியன். மதியம் வரைக்கும் 32 பேரை விரிவாக விசாரித்தார்கள். அவர்கள் எத்தனை பேர், தந்த விலாசம் என்ன, அடையாளங்கள் என்ன, என்ன மொழி பேசினார்கள், என்ன பேசிக்கொண்டார்கள், வாகனம் எதிலும் வந்தார்களா, அவர்களை தேடி வந்தவர் எவர்,
போன்கள் செய்தார்களா? எங்கே? போன்கள் வந்தனவா? எங்கிருந்து? விலாவாரியாக கேள்விகள். காகிதமாக உதவி இன்ஸ்பெக்டர் குறிப்புகள் எடுத்துக்கொண்டார். அறை எண் 42 புரட்டி எடுக்கப்பட்டது. கட்டில், மேஜை, டம்ளர், ஸ்விட்ச், கதவு, பாத்ரூம் என்று சகல இடங்களிலும் ரேகைகள் பொறுக்கப்பட்டன. போலீஸ் நாய் அறையை மோந்து பார்த்துவிட்டு விடுவிடுவென்று வெளியேறி ஹோட்டலின் பின்புறம் தாவி ஓடி அந்த சரிவு பள்ளத்தாக்கின் அருகே வந்து நின்றது. எஸ்பிக்கு தகவல் தரப்பட்டு ரயில்வே, பஸ் நிலையங்களில் அடையாள குறிப்புகள் சொல்லப்பட்ட கான்ஸ்டபிள்கள் மஃப்டியில் நிறுத்தப்பட்டு ஊட்டியின் எல்லையில் ஓர் அவசர செக் போஸ்ட் அமைக்கப்பட்டு பழைய குற்றவாளிகளின் ரெக்கார்டுகள் புரட்டப்பட்டு துரிதமாக நடந்தன காரியங்கள். மாலையில் எந்தவித முன்னேற்றமும் துப்பும் இல்லாமல் சோர்ந்து போய் சிகரெட் பிடித்தார் இனியன். ஸ்டேஷனில் எதிர் நாற்காலிகளில் பரத்தும் சுசீலாவும் மௌனமாக இருக்க, மேடம், நீங்க தான் இதில் உதவி செய்யணும் என்றார் இனியன். என்ன செய்யணும் சொல்லுங்க சார் என்றாள் சுசீலா. 2 சந்தர்ப்பத்தில் ரூமுக்குள்ளே போயிருக்கீங்க. அப்போ அவங்க ஏதாச்சும் பேசி இருக்கணும். நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. ஒரு சின்ன வார்த்தை கூட நமக்கு உதவும். சார், இதையே நீங்கள் 4 தடவை கேட்டுட்டீங்க. நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். நான் பார்த்தப்போ அவங்க விஸ்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. எதுவும் பேசலை. என் கூட தான் பேசினாங்க. அவங்கள அடையாளம் காட்டத்தான் என்னால் முடியும். மறுபடி அமைதி. அப்போது ஸ்டேஷன் வாசலில் ஆட்டோ ஒன்று வந்து நிற்க பரபரப்பாக சிவந்த கண்களுடன் இறங்கி உள்ளே வந்தாள் அவள். என்னம்மா வேணும் என்றார் இனியன். என் பேர் ஸ்வர்ணா, மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கேன். தந்தி பார்த்து. சார், பாலாவோட இந்த முடிவை நான் ஓரளவு எதிர்பார்த்தேன். அவ்வளவு பயங்கரமான கும்பல் தான் அது. ஆனால் அவர் தப்பிச்சிட முடியும்னு நம்பினேன். எங்க சார் பாலா? அந்த முகத்தை நான் பார்க்கணும். ரொம்ப அப்பாவி சார். தெரியாதனமாக மாட்டிக்கிட்டாரு. எத்தனையோ தடவை படித்து சொன்னேன் விலகிடுன்னு. கேட்கல. எவ்வளவோ திட்டம் போட்டோம் சார் எங்கள் வாழ்க்கையை பற்றி என்ற ஸ்வர்ணா உடைந்து கேவலுடன் அழத்துவங்க. அவளை அமர வைத்து ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் சொல்லி காப்பி சாப்பிட சொல்லி மார்ச்சுவரிக்கு அழைச்சிட்டு போய் உங்ககிட்ட ஒப்படைக்க ஏற்பாடு பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பாலாவை கொண்டவங்களை பிடிக்கிறதுக்கு உங்கள் உதவி வேணும். என் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க என்றார் இனியன். சொல்கிறேன் சார் என்றாள். விரிவாக கேட்டார், விரிவாக சொன்னாள். அவங்க மொத்தம் 7 பேர். பலவிதமான கொள்ளைகள் அடிச்சிருக்காங்க. தலைவன் பேரு குரு. ஊட்டி வந்தது ஒரு எஸ்டேட் ஓனர் வீட்டில் நூதனமான முறையில் கொள்ளையடிக்க. இதான் நீங்கள் சொன்ன சாராம்சம், சரியா? ஆமாம் சார். ஊட்டியில் எங்கே தங்குறதா சொன்னார் பாலா? ஹில்டாப் ஹோட்டலில். எந்த எஸ்டேட் ஓனர் வீட்டில் கொள்ளை திட்டம்? பேர் சொன்னார், நினைவில்லை சார். ஐயோ, அதானம்மா இப்போ முக்கியம். அவங்க இதுவரைக்கும் ஊட்டியை விட்டு தப்பினதா தெரியல. அதனால் அந்த திட்டம் செயல்படுத்தப்படலாம். இதுவரைக்கும் எந்த எஸ்டேட் ஓனர் வீட்லேயும் கொள்ளை நடந்ததா புகார் வரல. அதனால் குற்றம் இனிமே தான் நிகழலாம். ஊட்டியில் எத்தனை எஸ்டேட் ஓனர்ஸ்? இதில் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நல்லா யோசிமா. நினைவுக்கு வரல சார். சரி, மார்ச்சுவரிக்கு போயிட்டு வரலாம். வாமா. அந்த எஸ்டேட் ஓனரோட பேரை யோசிமா. பரத், அப்போ நீங்கள் ஹோட்டலுக்கு போங்க. நான் மறுபடி தொடர்பு கொள்கிறேன். சுசீலா மேடம், நீங்களும் யோசனை பண்ணுங்க. ஏதாச்சும் உபயோகமாக ஸ்ட்ரைக் ஆகுதான்னு என்றார் இனியன். பரத்தும் சுசீலாவும் புறப்பட்டு ஹோட்டலுக்கு வந்தனர். ச என்றான் பரத். என்ன பரத், உன் வார்த்தையை அலட்சியப்படுத்தினது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அந்த கட்டிலுக்கு அடியில் கால்களை பார்த்ததா சொன்ன விஷயத்த நான் விளையாட்டை எடுத்திருக்க கூடாது. நடந்ததை நினச்சி ஒரி பண்ணாதீங்க பரத். இந்த ஸ்டேஜில் என்ன செய்யலாம் அதை யோசிங்க. நீ தான் யோசிக்கணும் சுசி. எதை? இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி நீ 2 தடவை உள்ளே போனப்பவும் கவனித்த ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் யோசி. இரு, நான் கேள்வியாக கேட்குறேன், நீ பதில் சொல்லு. முதல் தடவை காசு எடுக்க போன, கதவு திறந்தது. அடர்த்தியாக மீசை வச்ச, புருவம் 2ம் இணைஞ்ச ஒரு ஆள், சரியா? ஆமாம். கையில் என்ன வச்சுருந்தான்? கிளாஸ், அதில் விஸ்கி. இன்னொருத்தன் என்ன செஞ்சான்? நாற்காலியில் உட்காந்து சோடாவை கிளாஸில் ஊற்றிக்கிட்டு இருந்தான். நீ குனிஞ்சு ரூபாயை எடுத்துக்கிட்டு வந்துட்ட. ரூமுக்குள்ளே ஒரு சூட்கேஸ், கேமரா, இப்படி எதையும் நீ கவனிக்கல. இல்லை. சரி, 2வது தடவை கதவை திறந்தது யாரு? முதல்ல திறந்தவன் இல்லை, அந்த இன்னொரு ஆள். தொங்கு மீசை, கழுத்தில் தழும்பு. சரி, அப்போ அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? கையில் சிகரெட் வச்சுருந்தான். அந்த இன்னொருத்தன், அதாவது மீசை அண்ணாச்சி, என்ன செஞ்சாரு? ஒரு வினாடி யோசித்த சுசீலா உற்சாகமாய் சொன்னாள். பரத், அவன் ஒரு சின்ன காகிதத்தில் என்னவோ எழுதிக்கிட்டு இருந்தான். என்னன்னு கவனிச்சியா? எஸ், கிட்ட போனேன். இயல்பாக பார்த்தேன். ஒரு கார் நம்பர் மாதிரி என்னவோ நம்பர்கள் எழுதியிருந்ததா ஞாபகம். அப்புறம் நான் கட்டிலுக்கு அடியில் பார்த்துட்டு வந்துட்டேன். சுசி, என்னம்மா இது? முக்கியமான விஷயமா சொல்றியே. அந்த நம்பர் என்ன? கமான். சாரி பரத், நான் சரியாக கவனிக்கல. சுத்தமாக நினைவில் இல்லை. ஆனால் அது ஒரு கார் நம்பர்னு மட்டும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். கமான் சுசி, யோசி யோசி. இருங்க பரத், என்னை வற்புறுத்தாதீங்க. நிஜமாக கொஞ்சம் கூட நினைவுக்கு வரல. ஒரே ஒரு நம்பர் கூட ஞாபகத்தில் இல்லை. சுசீலா அன்று இரவு முழுக்க யோசித்தாள். மறுநாள் மதியம் வரை யோசித்தாள். நினைவுக்கு வரவே இல்லை.
அத்தியாயம் 15. மாலை 4 மணிக்கு ஊட்டியின் எல்லையில் வரப்போகிற வேனை வழிமறிக்க சிவாவும் சுரேஷும் தயாராக காத்திருந்தார்கள். அத்தியாயம் 16. முத்தையாவின் பங்களாவில் ராஜிக்கு அலங்காரம் துரிதமாக நடந்து கொண்டிருந்தது. வீடு அமர்க்கலப்பட்டது. முத்தையா விசேஷ சூட் உடுத்தி காத்திருந்தார். அத்தியாயம் 17. ஹோட்டல் அறையின் போனை வைத்தான் பரத். என்ன பரத் சொன்னார் இன்ஸ்பெக்டர்? இதுவரை எந்த துப்பும் கிடைக்கலையாம். தீவிரமாக தான் இருக்காங்களாம். அந்த பொண்ணு ஸ்வர்ணாவால எஸ்டேட் ஓனர் பேரை சொல்ல முடியலையாம். தெரிஞ்சே ஒரு கொலைகார கும்பலை தப்ப விட்டுட்டோமே. இப்போ கூட மோசம் இல்லை சுசி. அந்த கார் நம்பரை நீ நினைவுக்கு கொண்டு வந்துட்டா போதும். அதில் ஒரு ஹெல்த்தியான தகவல் ஒளிஞ்சிருக்கிறதா நினைக்கிறேன். நினைவுக்கு வரலையே பரத். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த பரத் சட்டென்று கேட்டான். சுசி, சின்ன காகிதத்துல தானே எழுதினான்? ஆமா. அந்த காகிதத்தை எதன் மேல வச்சு எழுதினா? தொடை மேலையா? இல்ல பரத், இருங்க வரேன். ஒரு சின்ன புஸ்தகம் மேல வச்சு எழுதிக்கிட்டு இருந்தான். என்ன புஸ்தகம்? நினைவு வருதா? அடையாளம் நினைவு வருதா? கண்ணை மூடிக்கொண்ட சுசீலா, இருங்க பரத் சொல்றேன். எஸ் எஸ் என்று எழுந்து அறையில் கட்டில் அருகில் இருந்த டெலிஃபோன் அருகில் ஹோட்டலில் வைத்திருந்த ஊட்டி டெலிஃபோன் நம்பர்கள் அடங்கிய சின்ன புஸ்தகத்தை கையில் எடுத்தாள். இதே மாதிரி அந்த ரூம்ல இருக்கிற புஸ்தகத்தின் மேலதான் அந்த காகிதத்தை வச்சு எழுதினான். பாய்ந்து வந்த பரத் அவளை அப்படியே அணைத்து முத்தமிட்டு, கடைசி ஆயுதம் இதுதான் சுசி. நிச்சயமா அந்த புஸ்தகம் மேல லேசான இம்ப்ரெஷன் கிடைக்கும். டெக்னீஷியன்ஸ் படித்து சொல்ல முடியும். கமான் என்றான். அடுத்த அரை மணியில் அவர்கள் ஸ்டேஷனில். இனியன், பரத், சுசீலா அனைவரும் ஆவலுடன் காத்திருக்க வரவழைக்கப்பட்ட ஃபாரன்சிக் லேப் டெக்னீஷியன் பூத கண்ணாடி கொண்டு புத்தகத்தின் மேல் பகுதியில் பவுடர் தூவின பகுதியில் பார்த்து, குறிச்சுக்கங்க இன்ஸ்பெக்டர், TN 018764 என்றார். ஃபோன்கள். அடுத்த அரை மணியில் அது மேட்டுப்பாளையத்தில் டிராவல்ஸ் கம்பெனியின் வேன் என்று அறிந்து, அது வாடகைக்கு விடப்பட்டு ஊட்டிக்கு தான் வந்துள்ளது என்பது அறிந்து, யாருக்கு வாடகைக்கு விடப்பட்டது என்பது அறிந்து, அவர்களை தொடர்பு கொண்டு ஊட்டி முத்தையா பங்களா விலாசம் அறிந்து, இவர்கள் போனபோது திட்டப்படி எல்லாம் முடிந்து புறப்பட்டு கொண்டிருந்த குரு அண்ட் கோவை லேசான எதிர்ப்புக்கு நடுவில் சுலபமாக மடக்க முடிந்தது. இனியன் சுசீலாவுக்கு நன்றி பார்வை வீச, பரத் காதல் பார்வை வீச, இதற்கு மௌன சாட்சியாய் சிரித்தது நிலா. முற்றும்.